सीतापदे राम राम सीतापदे राम 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 राम। श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरणु गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणु जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक भीष्मदान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानि मान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம 3வது ஸ்கந்தம் பார்த்துட்டு வரோம். அந்த 3வது ஸ்கந்தத்துல கபிலவாசுதேவருடைய சரித்திரத்தை பார்க்கலாம். அதாவது விதுரர் கேள்வி கேட்கிறார் மைத்ரேயர் இடத்துல. கர்த்தம பிரஜாபதியுடைய கதையை பத்தி கேட்கிறார். எப்படி சிருஷ்டி விருத்தி அடைஞ்சது அப்படின்னு அந்த மனு வம்சத்தை பத்தி அப்படியே கதையா கேட்கிறார். ஸ்வயம்புவஸ்ய மனுர் வம்சா பரமசம்மதா அத்தியதாம் பகவான் எத்திர மைதனே நைதிரே பிரஜாகா. இப்படி மிதுன பாவத்தினால இந்த சிருஷ்டி விருத்தி அடைஞ்சதை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கிறார். விதுரர் மைத்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். மைத்ரேய வாச்ச பிரஜா சுஜயதி பகவான் கர்த்தமோ பிரம்மணோதிதா சரஸ்வத்யாம் தபஸ்தேவே சஹர்ஷாணம் சமாதசம். அதாவது கர்த்தம பிரஜாபதி பிரம்மதேவருடைய நிழலிலிருந்து தோன்றினவர். அவர் லோக சிருஷ்டியில் ஈடுபடும்படி கர்த்தம பிரஜாபதி கட்டளையிட்டார். கர்த்தம பிரஜாபதி என்ன பண்ணார்? பகவானை நோக்கி தவம் புரிந்தார். சரஸ்வதி நதிக்கரையில் 10,000 வருஷம் தவம் புரிந்தார். 10,000 வருஷம் தவம் புரிந்து அது பிறகு பகவான் பிரத்யக்ஷமானார். அந்த தவமானது பக்தியோடு கூடிய தவமாக இருந்தது. அப்படி தவம் கலைஞ்ச பிறகு பகவானுக்கு பூஜைகள் பண்ணி கண்ணீரும் கம்பளியுமாக பகவானை பிரார்த்தனை பண்ணுவார். அப்புறம் மறுபடியும் தவத்தில் ஈடுபடுவார். அப்போ பகவான் பிரத்யக்ஷமாக அப்படிப்பட்ட வெண்மை நிறத்தோட சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளித்தார். பகவான் அப்படி தர்சயாமாசதம் சத்தா சாப்தம் பிரம்ம ததத்வபு சப்த பிரம்ம வடிவமாகிய பகவான் அப்படிப்பட்ட சங்கு சக்கர கதாதாரி வடிவமாக காட்சியளித்தார். பகவான் சதம் விரகமர்பாகம் அர்காபம் சிதபத்மோத் பலஸ்ரஜம் ஸ்னிக்த நீராளக பிராத பக்ராப்ஜம் விரஜாம்பரம் கிரீடினம் குண்டலினம் சங்க சக்கர கதாதரம் ஸ்வேதோத்பல கிரீடனகம் மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணம் விநியஸ்த சரணாம்போஜ ஹம்சதேச கருத்மதः திருஷ்டாக்கே அவஸ்திதம் பக்ஷஸ்ரீயம் கௌஸ்துவ கந்தரம். அதாவது பகவான் சங்க சக்கர கதாதாரியாக கருட வாகனத்துல பகவான் தோன்றினார். மஞ்சள் பட்டாடை கிடையாது, வெண்பட்டாடையோட வெண் சங்கு, வெண்மையான சக்கரம், எல்லாமே வெண்மையாக, அந்த கேசம் கூட நீல நிறத்தில் உள்ள கேசமாக உடையவராக பகவான் காட்சியளித்தாராம். அப்படி வெண்மையான கிரீடம், வெண்மையான குண்டலங்கள், எல்லாமே வெண்மையான பட்டாடை, இப்படி எல்லாம் வெண்மை நிறத்திலே காட்சியளித்தாராம் பகவான். அப்படி காட்சியளித்த போது கருட பகவான் பந்து மாதிரி தன்னுடைய தலை மறைக்கிறதாம். பக்ஷஸ்தலத்தில் உள்ள மகாலட்சுமியுடைய சேவை ஆகலையாம். அதனால பிராம்சுகு கர்த்தம பிரஜாபதி எட்டி எட்டி பார்க்கிறார். அப்போ பகவான் என்ன பண்றார்? அந்த ரெக்க மேல தன் திருவடிகளை வைத்து ஏறி நின்று தரிசனம் கொடுக்கிறார். அப்போ மகாலட்சுமியுடைய சேவை ஆகிறது. இப்போதான் மகாலட்சுமியுடைய கடாட்சம் தன் மேல பூர்ணமா படுகிறது. ஏன்னா அனுகூலமான பத்தினி வேணும் தானே அவர் தவம் புரிந்தார். அதனால அனுகூலமான பத்தினி கிடைப்பான்னு மகாலட்சுமியுடைய கடாட்சம் இருந்தாதான் அனுகூலமான பத்தினி கிடைப்பான்.
கிரகமேத தேனும் அந்த இல்லத்தரசி கிடைப்பாள். அந்த மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக பட்ட உடனே அதுக்கு பிறகு பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஜுஷ்டம் பதாத்தியகில சத்வராசேஹே யாரே ருஷிருவாச்ச கர்த்தம் பிரஜாபதி ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஜுஷ்டம் பதாத்தியாகில சத்வராசேஹே சாம்சித்யம் அக்ஷ்ணஸ்தவ தர்ஷனான்ன யத் தர்ஷனம் ஜன்மபிர் ஈட்டிய சத்பிஹி ஆசாசதே யோகினோ ரூட யோகாக. இன்னைக்கு தான் நான் கண்ணடைஞ்ச பலனையே முழுசா கண்ணடைஞ்ச பலனை அடைஞ்சிருக்கிறேன். ஏன்னா கண்ணடைஞ்ச பலனை பகவத் தர்ஷனம் தான். இந்த ஊனக்கண்களாலும் பார்க்கும்படி சங்க சக்கர கதாதாரியா கருட வாகனத்தில் இப்படி ஏறி நின்று அந்த வக்ஷஸ்தலத்தோடு கூடிய மகாலட்சுமியோடு கூடிய ரூபத்தை திருஷ்பாக்கே அவஸ்திதம் வக்ஷஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம் ஜாதுஹர்ஷோ அவதன் மூர்த்னா ஷிது லப்த மனோரதா. அப்படி சாட்சாமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த ரூபத்துக்கு கருட வாகனத்தில் அந்தரத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு சாட்சாமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்றார். ஜுஷ்டம் பதாத்தியகில சத்வராசே சத்வராசியான அகில சத்வராசி எல்லா விதமான சாத்விகம் பரிபூர்ணமான சாத்விக தன்மை உடையவரே, அப்படி சத்வஸ்துவே, அப்படியோட சத்வராசியே, அப்படியோட பகவானே அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல பிரார்த்தனை பண்றார். இன்னைக்கு தான் நான் ஊன கண்களால் இந்த கண்ணடைஞ்ச பலனை இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா உங்கள் தர்சனத்தை நான் பார்த்துட்டேனே. எந்த பகவானுடைய தர்சனம் பார்க்கறதுக்கு கடுமையான வாதாசி பர்ணாசிகளாக இருந்து வெறும் காற்றையே உணவாக கொண்டு சருகுகளையே உணவாக கொண்டு பஞ்சாக்னி மத்தியில் தவம் பண்ணிட்டு யோகிகள்லாம் பார்ப்பார்களோ அந்த ரூபத்தை நான் சுலபமாக எனக்கு நீங்கள் காட்டி கொடுத்தீர்களே என்று பகவானை நோக்கி போகிறார். எத் தர்ஷனம் ஜென்மபிரியத்தியம், அப்படிப்பட உயர்ந்த யோகிகள் குலத்திலேயே பல ஜென்மங்களாக பிறவி எடுத்து அப்படி வேறொன்றின யோகத்தினால உன்னை பார்க்க முடியுமோ அந்த அப்படியேப்பட்ட யோகிகளுக்கும் பிடிபடாதவன் நீ, அப்படிப்பட்ட எனக்கு சுலபமாக காட்சியளித்து விட்டீர்களே என்று பிரார்த்தனை பண்றார். அது மட்டும் இல்லை, உங்கள் மாயால் கெடுக்கப்பட்ட புத்தி உள்ளவர்கள் சம்சார சாகரத்தை கடக்கக்கூடிய உங்களுடைய பாதங்களை ஆசிரியத்து கூட அற்ப சௌக்கியங்களை தங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அற்ப சௌக்கியங்களை உங்களிடத்தில் பிரார்த்தனை பண்றாங்களே, இது என்ன ஒரு புத்தியினும். ஆனாலும் அந்த குற்றவாளிகள்ல நானும் ஒருத்தன். ஏன்னா நானும் அல்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு தான் உங்களிடத்துல பிரார்த்தனை பண்றேன். என்னன்னா ததாசச்சாகம் பரிவோடு காமக சமானசீலம் கிரகமேதம் நேதம் அனுகூலமான பத்தினி வேணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். உபேயிவான் மூலம் அசேஷம் மூலம் துராசைய காம துகாங்கிரி பசியம். உங்களுடைய திருவடிகளானது கற்பவருஷம் போல் கேட்டதை எல்லாம் அள்ளித்தரக்கூடியது, கேட்டதை கொடுக்கக்கூடிய, அப்படியேப்பட்ட எல்லா விதமான ஆசையும் நிறைவேற்றக்கூடிய, அது மட்டும் இல்லை மோட்சத்தை அள்ளித்தரக்கூடிய உங்களிடத்துல போய் நான் அற்ப விஷயமா நான் யாசிக்கிறேன்னு தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா நானும் அந்த தன்னை தாழ்த்துகிறார், நானும் மாய்க்கு உட்பட்டவன் தான். அதனால் இல்லத்தரசி அனுகூலமான பத்தினி வேணும்னு நான் கேட்குறேன் உங்களிடத்துல. அதான் சொல்ல தொன் மாயையா ஏ மாயை அதே ஹதமேத சஸ்தத்து பாதாரவிந்தம் பவசிந்து போதும். சம்சார சாகரத்தை கடக்கக்கூடிய உங்களுக்கு பாதாரவிந்தங்களை நான் இவ்வளோ அனுகூலமான பத்தினி வேணும்னு கேட்கிறேனே, நானும் மயக்கு வசப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்றார். தன்னை தாழ்த்தி பேசுறார் கர்த்தம் பிரஜாபதி. ஆனா பகவான் அவரை உயர்த்தி பார்க்கிறாராம். மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம், அவருடைய மனசை அறியக்கூடியவராகிய அவர் புன்சிரிப்பினால புரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசுறார். பிரம்மதேவருடைய தூண்டுதல்னால்தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டார். ஏன்னா பிரஜா சிருஷ்டியில் ஈடுபடும் சொன்னதுனால. ஆனா இவருக்கு சன்னியாசத்துல தான் ஆசை. பகவானை வழிபடணும், எப்பொழுதும் பகவத் பக்தரை தலைக்கணும் தான் இவருக்கு ஆசை. அந்த உள்ளம், அந்த மனசு தெரியுமா, அந்த மனதின் உள்கடக்கை, அந்த மனசுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அவருடைய மனசுடைய ஆழ் மனசு என்னன்னு அவருக்கு தெரியும் பகவானுக்கு. அதான் சொல்ல மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம், அந்த மனசை புரிந்து கொண்டுதான் பகவான் சிரிக்கிறானாம். பகவான் நீ ஏனோ உன்னை தாழ்த்திக்கிறிய, நீ ஏனோ மாய்க்கு வசப்பட்டவன் மாதிரி அனுகூலமான பத்தினி வேணும்னு, உங்க அப்பாவுடைய தந்தையினுடைய கட்டளை மீறக்கூடாதுனுக்காக நீ இங்க அனுகூலமான பத்தினி கேட்கறிய தவிர உனக்கு இல்லறத்துல ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு பகவான் உயர்த்தி கர்த்தம் பிரஜாபதியை உயர்ந்த பாகோதரா வச்சு பார்த்து அவர் சிரிக்கிறாரு. அது பிறகுதான் இப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே அகம் சலோகானு கதோ பகாமி பலிம்ச சுக்லா நிமிஷாய துப்பியம்
லோகாம்ச லோகான கதான் பசும்ச்ச ஹித்வா சிதாஸ்தே சரணாதபத்ரம் பரஸ்பரம் தத்குணவாத சீது பீயூஷ நித்யாபித தேக தர்மாக. அதாவது நானும் லோகத்தை அனுசரித்தவன் தான், நாமும் ஏன்னா பசும்ச்ச அப்படின்ற மிருகங்கள் தான் அற்ப சௌக்கியங்கள் ஆசைப்படும். அது மாதிரி மனுஷனா பிறந்தும் மிருகங்கள் சௌக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு, மிருகங்கள் சௌக்கியம் மட்டும் அனுபவிச்சு ஆத்ம லாபத்தை தேடிக்கணும்னு சொன்னா அவன் மிருகத்துக்கு சமமானவன் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் கர்ஜிக்கின்ற சொல்கிறது அல்லவா. அதனால் பசும்ச்ச அப்படின்றார். அது அல்பமான சௌக்கியத்தை நானும் விரும்பக்கூடியவனா இருக்கிறேனே, அதனால் நானும் லோகத்தை அனுசரித்தவன் தான் அப்படின்றார். நான் மாயை ஜெயிச்சிட்டவனோ அப்படின்னு சொன்னா, நான் மாயை ஜெயிச்சிட்டவன், நான் மாயை ஜெயிக்காதவனாவே இருந்துட்டு போறேனே, நான் ஒத்துக்கிறேனே. நான் மாயை ஜெயிக்காதவன்னு சொல்றது எவ்வளோ மேல். அதாவது நீ மாயை ஜெயிச்சிட்டியோ அப்படின்னு கேட்டா, நான் மாயை ஜெயிக்காதவன் தான் அப்படின்னு தன்னை டிக்ளேர் பண்ணிடுறார். அதான் லோகாம்ச லோகானுகதான் பசும்ச்ச ஹித்வா சிதாஸ்ச சரணாதபத்திரம் பரஸ். ஆனா மகான்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இப்படியாப்பட்ட சம்சாரிகளிடத்துல பழகவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஸ்திரீ சங்கத்திலையும் பழக மாட்டாங்க. ஸ்திரீ சங்கிகளுடைய சங்கமாகிய அந்த குடும்பஸ்தரிடத்துலையும் பேச்சுவார்த்தை வச்சுருந்தா அந்த பாசி, அந்த குடும்ப பட்டுதல் நமக்கும் ஒட்டிக்கும் அப்படின்றதுனால அவர்களை நிராகரித்து அவர்கள் அது ஒரு தனி கோஷ்டி அந்த சத் சங்கம். அவர்கள் பரஸ்பரம் என்ன பண்ணுவாங்கன்னா பகவானுடைய குணங்களை பரிமாறிக்கொள்வாரெல்லாம். பரஸ்பரம் தத்குண வாத சீது பீயூஷ நித்யாபித தேக தர்மாக. இந்த தேகத்துக்குரிய சௌக்கியங்கள் நாம் உதாசீனப்படுத்திடுவாங்க. தேகம் கடக்கு அப்படி எப்போ தேக தர்மத்துல புறக்கணிச்சுமா ஆத்ம தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் ஆத்மனிஷ்டர்கள். அவரெல்லாம் பகவானுடைய கதைகள் என்ற அந்த அமிர்தத்தை பருகி கொண்டு தேக தர்மத்தை மறந்துடுவாங்களாம். கிருஷ்ண கதை என்ற பாயசம் பருகுகிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஆனந்தத்தில் மிதக்கிறவர்களுக்கு மற்ற அல்ப சௌக்கியங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்படிப்பட்ட அல்ப சௌக்கியத்துல விரும்பக்கூடியவர்களையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருப்பாங்களே, அவர்கள் தேகத்துல வியாதிகளோ கஷ்டங்களோ எந்த வித உபாதிகளிலும் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எப்பொழுதும் கிருஷ்ண கதையிலே ரமித்து கொண்டிருப்பவர்கள். அப்படியேப்பட்ட சாதுக்கள் அல்லவா அவர்கள்லாம். அப்படின்னு என்னமோ இவர் சாது இல்லாத மாதிரி கர்தம் பிரஜாபதி அப்படியேப்பட்ட சாதுக்கள் யாரோன்ற மாதிரி சொல்றாரு. அந்த சாது நீங்க தானே அப்படின்ற பகவான் மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம் அப்படி ஒரு உயர்த்தி வச்சு பார்க்குறாரு. அதுக்கு பிறகு பகவான் சொல்றார், அப்பா உன்னுடைய சங்கல்பம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே முன்னேற்பாடு செய்துட்டேன். உனக்கு அனுகூலமான பத்தினி தானே சுவாயம்பு நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க, நாளைக்கு மறுநாள் பரஸ்வ கோவிதாக. அவர் என்னன்னா தர்மம் தெரிந்தவர். சுவாயம்பு மனு தன்னுடைய பெண்ணாகிய தேவகூதியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அவளோட குடும்பம் நடத்தி இல்லறத்தை நடத்து செவ்வனே. அதற்கு பிறகு என்னையே நீ ஸ்மரித்து கொண்டிரு. அது மட்டும் இல்லை, உன்மேல உள்ள பிரியத்தினால நான் உனக்கே மகனாக அவதரிக்க போகிறேன். ஏன்னா உலகத்துல சாங்கிய யோகம் பிரவர்த்திப்பதற்காக சாங்கிய யோகம் கெட்டு போயிடுச்சு, நஷ்டமாயிடுது. அதை மீண்டும் புனருத்தரணம் செய்வதற்காக நானே அவதரிக்க போகிறேன் என்று பகவான் சொல்றார். அது மட்டும் இல்லை, ஆயாஸ்தியதி திதிருக்ஷஸ்தாம் பரஸ்வ தர்ம கோவிதா ஆத்மஜாம் அசிதா பாங்கியம் வயசீல குணான்விதாம். உனக்கு அனுகூலமான பத்தினியா இருப்பா, நல்ல நடத்தை உடையவளாக இருப்பாள், நல்ல அழகுடையவளாக, இளமை உடையவளாக, அப்படியேப்பட்ட உனக்கு ஏற்ற வயதுடையவளாக அப்படியேப்பட்ட மனைவி தேவஹூதி மகா பதிவரதி. அவளோட குடும்பம் நடத்திட்டு சந்தோஷமாயிரு. நானே உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என்று பகவான் சொல்றார். சகாகம் சாம்சகலையா தத்வீத்யேன மகாமுனே தவக்ஷேத்திர தேவஹூத்தியாம் பிரணேஷிய தத்துவ சம்மிதாம். இந்த தத்துவ சம்மிதி ஆகிய இந்த 24 தத்துவங்களை பிரகடனப்படுத்துவதற்காக, சாங்கியோகத்தை பிரகடனப்படுத்துவதற்காக நான் அவதரிக்கப் போகிறேன் என்று சொல்லிட்டு பகவான் பிரியாவிடை கொற்று மறைஞ்சாராம். அந்த பக்தனை விட்டு பிரிய முடியலையா. அதனால பகவானுடைய கண்களில் கண்ணீர் வந்துடுச்சான். அந்த கண்ணீர் ஒரு பிந்து சரசாக ஒரு பெரிய குளமா தேங்கி போச்சான். அப்படி இருக்கும்போது இந்த கருட பகவானுடைய ரெக்க அடிக்கும் போது அதுல சாமகானங்கள் அந்த சாமகானங்கள் கேட்கப்பட்டதான். அந்த சாமகானத்தை கேட்டுண்டே அப்படியே அவரு எல்லா ரிஷிகள்லாம் ஸ்துதிக்க, தேவரெல்லாம் ஸ்துதிக்க அவர் பாட்டுக்கு வைகுண்ட லோகத்துக்கு போறாரு பகவான். அப்படி சாமகானங்களை கேட்டுட்டு
அப்படி முன்னழகை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, பின்னழகை பார்த்தா அப்படியே ரசிச்சுட்டு இருக்காரு. யாரு? கர்த்தம பிரஜாபதி. அவ்வளோ அழகாக இருக்குது. முதல்ல முன்னழகை பார்த்தா பின்னழகை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது கருட வாகனத்தில் பகவான் போகிறது. அதற்கு பிறகு அவர் பாட்டுக்கு அந்த பகவான் வந்தது போனது தன்னிடத்தில் பேசினது இதையே தியானித்து கொண்டிருக்கிறார். அது பகவான் குறிப்பிட்ட அந்த காலத்தில் சுவாயம்பு தன்னுடைய பெண்ணை ரதத்தில் கொண்டு வரார், அழிஷ்ணு வரார். அழிஷ்ணு வரும்போது 10,000 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு, உடம்பு இழைச்சி போயிருக்கணும், ஆனால் அந்த அளவுக்கு இழைக்கலையாம். ஏன்னா பகவானுடைய வார்த்தைகள் என்ற அமிர்தத்தை பருகினதுனால உடம்பு அந்த அளவுக்கு கிருஷ்ணமாக அந்த அளவுக்கு இழைக்காம நார்மலாக இருக்கான், ஆனால் சந்தோஷமா இருக்கான். அந்த முகத்துல புன்சிரிப்பு, பகவானை போலவே சிரிக்கிறாராம் அவர், அவ்வளோ அழக்கூடியவராக இருக்கிறாராம். யாரு? கர்த்தம பிரஜாபதி. பார்த்தா அந்த பகவான் போனா அதே நினைவா தானே இருக்கும், வேற என்ன நினைவு இருக்கும்? அந்த சிந்தனையிலே இருக்காரு அவரு. அது பிறகு ததர்ஷ முனிமாசினம் தஸ்மின் ஹுதாசனம் நாதிக்ஷாமம் பகவதா ஸ்னிக்த அபாங்க அவலோகனாத்து தத் வியாகிருத அமிர்த கலா பீயூஷ சிரவணேனச்ச. பகவானுடைய வாக்கியங்கள் அது அமிர்த கலா பீயூஷமா, அமிர்தம் போல பாயசம் போல சுவையுடையதான். அதை கேட்டதுனால அந்த அளவுக்கு நாதிக்ஷாமம் அந்த அளவுக்கு இழைச்சு, அந்த தபத்துல இழைச்சி போயிருக்கோம் இல்லையா உடம்பு, அந்த அளவுக்கு இழைக்காம நல்லா புஷ்டியா இருந்தாராம், சந்தோஷமா. அதே நல்லா உயரமா இருப்பாராம் அவரு. பிராம்சும் பத்மபலாசாட்சம் ஜடிலம் சீரவாசம் மறுபுரி வடித்து கொண்டு ஜடை தரித்து கொண்டிருக்கிற அவர் கண்கள் பார்த்தா தாமரிதர்கள் போன்ற கண்கள் உடையவராக அழகா இருக்காராம் பார்க்கறதுக்கு. அந்த மாப்பிள்ளை கலை வந்துச்சு பகவானுடைய கடாட்சத்தினாலே, அப்படி அழகா இருக்காராம். பார்க்கறதுக்கு ஜடை தரித்து இருக்கிறார், ஆனா பார்த்தா மறுபுரி வடித்துக்கா, ஆனா பார்த்தா எப்படின்னா பத்மபலா நல்லா உயரமா நல்லா ஆச்சானுபாக உயரமா இருக்காராம். அதே சமயத்துல நல்ல கண்கள் பார்த்தா தாமரிதர்கள் போன்ற அழகான முகம் உடையவராக இப்படி காட்சியளிக்கிறாராம் மாப்பிள்ளை. உபசம்சத்திய மரணம் யதார்கணம் அசம்ஸ்கிருதம், அதை பட்டத்திட்டாத வைரம் போல அப்படி தேஜஸ்ல பிரகாசிக்கிறாராம். யாரு? கர்த்தம பிரஜாபதி. இதை பார்த்த உடனே அதுக்கு பிறகு கைகூப்பி வணங்கி கொண்டு இவர் வராரு. சுவயம்பு மனு வந்த உடனே அவருக்கு பூஜைகள் பண்றாரு. சுவயம்பு மனுவும் மகா பாகவதர். அவர் சுவயம்பு மனு வந்தவுடனே அவருக்கு உபச்சாரம்லாம், விருந்தனுக்குரிய உபச்சாரங்கள்லாம் பண்றார். பண்ண உடனே அவருக்கும் பூஜிக்கிறார், இவரும் பூஜிக்கிறார். சுவயம்பு மனுவை இவர் புகழ்கிறார். நீங்கள் சத்திரியர்கள் நீங்கள் நடமாட விட்டால் உலகத்துல தர்மம் செழிக்காதே அப்படின்னு சொல்றாரு. இல்லை இல்லை, பிராமணர்களாகிய நீங்கள் உங்களை தான் பிரம்மதேவர் முகத்தில் படைத்தார், உங்களால் தான். அதனால நீ பகவானுக்கு ரொம்ப பிரியமுள்ளவர்கள். நீங்கள் அதாவது நீங்கள் வேதமயமானவர்கள், தபோமயமானவர்கள், வித்தியமயமான யோகமயமானவர்கள் அல்லவா நீங்கள் என்று மனு பிரஜாபதி கர்த்தம பிரஜாபதியை அப்படி புகழ்கிறார். ஒருத்தர் அப்படி புகழ்ந்துக்கிறாங்க, மாமனார மருமகனும் அப்படி புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு சொல்றார், சுவாமி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறதா நான் கேள்விப்பட்டேன். பகவான் எங்களை சொல்லியிருக்கான். உங்களை சொன்ன போது அப்போ எங்களையும் சொல்லியிருக்கானே பகவான். ஆனா நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறவன் தான். ஆனா ஒரு பாடம் உத்வோடு காமோ அகம் அப்பிரத்யட்ச தவாத்மஜா அவையோர் அனுரூபோ அசு ஆத்தியோ வைவாகிகோ விதிகி. முதல் நடக்கக்கூடிய கல்யாணம் இது, ஆதி விவாகம். இதுதான் முதல் சிருஷ்டியில் ஆரம்பத்துல கர்த்தம பிரஜாபதிக்கும் தேவகதிக்கும் தான் இந்த விவாக முறை முதல்ல இதுதான் ஆதி விவாகம் முறையானது நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனா ஒரு நிர்பந்தத்தோட உன் மனைவியை உன்னுடைய பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிடுறேன். என்ன காரணம்? அவள் வயிற்றுல அதோ பஜிஷ்யே சமயேன சாத்து யாவத் தேஜோ விப்ரியாத் ஆத்மனோமே அதோ தர்மான் பாரம அம்ச முக்கியான்னு சுக்ல புரோக்தான் பகுமன்ய அவிஹிம்சான்னு. அஹிம்சா தர்மத்தை கடைப்பிடிக்கின்ற சந்நியாசத்தை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன். எது வரைக்கும்? எப்பன்னா உன்னுடைய பெண் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தங்குற வரைக்கும் அவளோட நான் குடும்பம் நடத்துவேன். அதற்கு பிறகு நான் சந்நியாசம் மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்கிறார். இப்படி சொன்னா யாருன்னா பொண்ணு கொடுப்பாங்களா? ஆனா இவர் நல்ல காலம் முதல்ல சொல்லிட்டாரு. பின்னாடி திடீர்னு நான் காப்பாற்ற மாட்டேன்னு கைவிட்டா நிர்கதியா போயிடுமா அந்த பெண்ணானவள். அதனால இங்க சொல்றா, நீ கவலைப்படாத. அப்போ உடனே தன்னுடைய பெண்ணையும் தன்னுடைய மனைவியை கலந்து ஆலோசிக்கிறார். சதுரூபை தன்னுடைய மனைவி தன்னுடைய பெண்ணா இந்த தேவகூதியை கலந்து ஆலோசிக்கும் போது தேவகூதி நினைக்கிறா, கண்ணை கசகி நிற்கிறா. ஏன்னா
இவருடைய பெருமைகள்லாம் பகவானை தரிசனம் பண்ணுது. இவர் அப்படியேப்பட்ட சிறந்த பாகவதர் என்பதையெல்லாம் நாரதர் வாக்கால கேட்டிருக்கா, யாருடைய கர்தம பிரஜாபதியுடைய பெருமைகள்லாம். அதனால அப்பா ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த பாகவதற்கு நான் வாக்குப்படணும்ப்பா அப்படின்னு கண்ணை கசக்கி நிற்கிறா. சரிம்மா அப்படியே ஆகட்டும், ஏன்னா இவரும் பாகவதருடைய மகிமைக்கு அறிந்தவர் தான் சுவாயம்பு மனு, ஏன்னா அவரே பரம பாகவதர். அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படியே ஆகட்டுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஒரு பாகவதர் கல்யாணம் பண்ணி கொடுது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு பாகவதற்கு சேவை செய்கிற பாக்கியம் பாகவதர் கூட வாழணும், அதுதான் ஜென்ம சாபல்யம் அடையும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். தேவகூதியை சம்மதிச்சிட்டா, பெண் இஷ்டப்படி தேவகூதிய இஷ்டப்படி. அவர் சுவாயம்பு மனுவும் அங்கேயே கல்யாணம் பண்ணி நிறைய சீர்வரிசைகள்லாம் கொடுக்குறார். ஏன்னா இவரோ பார்த்தா நல்ல செல்வ செழிப்புடையவர் சுவாயம்பு மனு, ராஜா சக்கரவர்த்தி. மனு பிரஜாபதி வந்து சக்கரவர்த்தி இல்லையா, அப்படிப்பட்ட மண்மந்திர ஆட்சிக்கு அதிபதி அவர், மண்மந்திரங்களுக்கு அதிபதி. அப்படியே சுவாயம்பு மனுடைய ஆட்சி 71 சதுரியம். அப்படியேப்பட்ட இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி. அப்படி இருக்கும்போது சப்தத்வீபத்துக்கும் அதிபதி அவர். அப்படியேப்பட்ட ராஜா விட்டு பெண்ணு, அப்படியேப்பட்ட சக்கரவர்த்தியுடைய பெண், இவள் எவ்வளோ ராஜ சௌக்கியங்களோட வளர்ந்துருப்பா. அதனால் அவர் நிறைய சீர்வரிசைகளை கொடுக்குறார், பெண்ணுக்கு சீதனமாக கொடுக்குறார். உன் பெண்ணே சீதனம் தான் அப்படின்னு வாங்கிக்கிறார் கர்தம பிரஜாபதி. இவரை பார்த்தா காட்டில் தபஸ் பொறிக்கின்ற மாந்தோல் மறுபடி உடுத்தி கொண்டு இருக்கிற ஒரு அதாவது என்னன்னா ஒரு தபஸ்வி, அவ்வளோதான். இவருக்கு அந்த அளவு வசதி கிடையாது. ஆனால் இவரிடத்தில் தபஸ் என்ற தனம் உடையவர். இவர் தன்னுடைய தபஸையே தனமாக கொண்டவர்கள். இந்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம்லாம் மனு பிரஜாபதி அனுபவிக்கிற இந்த லோக சௌக்கியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க நினைச்சா வந்து அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டவர்கள் பிரம்மலோக சௌக்கியத்து வரைக்கும் இருக்கிற எல்லா லோகத்து சௌக்கியத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும். ஏன்னா தபஸில் வச்சுருக்காங்க. அப்படி தபோதனர்கள் தபஸில் தனம் வச்சுருக்காங்க இவங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஏடிஎம் கார்டு வச்சிருக்காருன்னா எங்கே வேணாலும் பணம் எடுத்துக்கலாம், கோடியாக வச்சுருப்பாங்க, பாருங்க எடுத்துக்கலாம் இல்லையா. ஆனால் பணத்தை கட்டுக்கட்டாக வச்சுருந்தா பார்க்கறதுக்கு அது ஓரளவு தான் எத்தவ முடியும். பணம் கட்டுக்கட்டாக வச்சுருந்தா சூட்கேஸில் நிறைய எத்த முடியாது. ஆனால் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுட்டு என்ன பண்ணுவான், கோடிகளில் பணம் வச்சுருந்தா கூட தெரியாது. சின்ன ஏடிஎம் கார்டு வச்சு எவ்வளோ பணம் வேணால் எடுத்துக்கலாம். அது மாதிரி அவள் தபஸில் தங்களுக்குள்ளே இருக்கிற தபஸை தனமாக கொண்டவர்கள் எல்லா உலகத்துடைய சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் இவர் பார்த்தா சக்கரவர்த்தி மனு பிரஜாபதி சக்கரவர்த்தி தான். ஆனால் இந்த உலோக சௌக்கியங்களை மட்டும்தான் இல்லை, அவர் வந்து தேவலோக சௌக்கியம் அனுபவிக்க முடியும். சொல்கிறேன், லோக சௌக்கியங்கள் இருக்கக்கூடியவர். அவர் வந்து ராஜாவாக இருக்கலாம். ஆனால் அந்த மனு பிரஜாபதி இந்த லோக சௌக்கியங்களில் வேணால் கொடுக்கலாம், நல்ல சீர்வரிசைகள் கொடுக்கலாம், நல்லா பண்ணலாம். ஆனால் இவர் என்ன கொடுக்க போறாரு பின்னாடி தேவகூதிக்கு, சொர்க்கலோகத்தெல்லாம் ஆட்சியம் போறார். அப்படியாப்பட்ட தபோதனர்கள். அதனால்தான் இந்த நல்ல குணமே, அதாவது எது பெரிய பணம், ஒரு பொருத்தம் பார்க்குறாங்க, நல்ல நகை நட்டு போட்டுன்னு வந்தால் தான் பரவாயில்ல, நிறைய சவரம் போட்டுன்னு வந்தால் தான் நல்ல பெண். அப்படியா? அப்படி கிடையாது. அப்படியேப்பட்ட செல்வ சௌக்கியத்தோடு இருக்கிறவங்க அது பெரிய பணம் இல்லை, அது பெரிய தனமாகாது. நல்ல குணங்கள் தான் தனத்தை விட உயர்ந்தது. அதனால் சார் குணங்களில் எவ்வளவு சிறந்தவள் தேவகூதி, குணங்களில் கர்தம பிரஜாபதியும் சிறந்த. இந்த குணங்கள் பண பொருத்தத்தை பார்க்கல, குணப்பொருத்தத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். அப்படிப்பட்ட சிறந்த குணவான் அப்படின்றதுனால, எவ்வளவு சிறந்த குணவதி என்பதனால நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கர்தம பிரஜாபதிக்கு. தஸ்மை குண கணாட்டியாய, ஆட்டியன்னா பணக்காரன் அர்த்தம். குணகணாட்டியாய, குணம் என்ற கணம், குணம் என்ற தனம், அது ததோ துல்லியம் பிரகர்ஷிதா. ரெண்டு பேர்களும் அந்த நல்ல குணங்கள் பொருத்தமா இருக்கின்றதுனால துல்லியம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் தன் பெண்ணை. இப்படியாப்பட்ட ஒரு குணவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமே, இப்படிப்பட்ட பாகவதற்கு அப்படின்னு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். இங்க வந்து பணத்தின் அடிப்படையில் இல்லை, குணத்தின் அடிப்படையில் திருமணம் நடக்குது இங்க. தஸ்மை குணகணாட்டியாய அனுஜாத்மா வியவசிதம் மகிஷ்யா துகிதுஸ்புடம் தஸ்மை குண கணாட்டியாய ததோ துல்லியம் பிரகர்ஷிதா. அப்புறம் நிறைய சீர்வரிசைகள்லாம் கொடுக்குறாங்க. அது பாடு ஒரு மூலையில் கிடக்குது, அது யார் அனுபவிக்க போகிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய பஷீஷ்மதின்ற நகரத்துக்கு அவர் கிளம்பி போயிட்டார், பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு. அது பிறகு வந்து இந்த தேவகூதி அம்மா கர்தம பிரஜாபதிக்கு எப்படி சேவை செய்கிறான்னா, ஒரு பார்வதி பரமேஸ்வரனுக்கு சேவை செய்கிற மாதிரி சேவை செய்கிறாளாம்.
பவானீவ பவம் பிரபும். ஏன் மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமி சேவை செய்த அப்படின்னு சொன்னா ஏன் பொருத்தமா இருக்காதா? மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமி சேவை செய்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மகாவிஷ்ணு வந்து தோல் ஆபரணங்கள், சங்கு சக்கரம் கதை பத்மம், அவன் இடுப்புல ஒட்டியானம் கிரீட குண்டலங்கள், இப்படி பார்க்கறதுக்கு ரூப லாவண்யமா அவர் எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு? நல்லா ஆடம்பரமா இருக்கார். அப்படிப்பட்ட வைகுண்டவாசிக்கு மகாலட்சுமி சேவை செய்யறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா புலித்தோல் அப்படிப்பட்ட சுடுகாட்டு சாம்பலத்து உடம்ப பூசிண்டு சுடுகாட்டுல வாசம் பண்ணக்கூடிய அப்படியோட பாம்புகள்லாம் ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிற சந்திரசேகரனா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த பார்வதியாகி அவள் வாக்குப்பட்டு அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பணிவிட பண்றது தான் பெரிய விஷயமா. அப்படியேப்பட்ட சுடுகாட்டுல வாசம் பண்ணக்கூடியவர் ஏதோ வன்னி மரத்துல புங்க மரத்துல புங்க மரத்தடியில உட்காந்து இருக்கிற அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கா? அவருக்கு சிவபெருமானுக்குன்னு ஒரு இடம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. எங்க வேணாலும் உட்காந்துப்பாரு. ஒரு வடவிருட்சத்துக்கு அடியில உட்காந்து இருப்பார். வில்வ மரத்துலயோ பொங்க மரத்துலயோ ஒரு புங்க மரத்துலயோ அடியில உட்காந்து இருப்பார். பாடு தியானம் பண்ணிருப்பார். அப்படிப்பட்ட முக்கண்ணன் சூளத்தை கையில ஏந்தினி கொண்டு புலித்தோல் ஆடை உடித்து கொண்டு சுடுகாட்டு சாம்பலத்தை பூசிக்கொண்டு சஞ்சரிக்கின்ற அவருக்கு வாக்குப்பட்டு அவருக்கு பணிவிட பண்றதுதான் பெரிய விஷயம். அதனால பவானீவ பவம் பிரபும், நல்லா ஆபரணம், நல்ல தோல் வளையங்கள், அது இதெல்லாம் கிடையாது, ஆடம்பரம் கிடையாது, சிம்பிளா இருப்பார் சிவபெருமான். பார்த்தா எப்பவும் தியானிஸ்ட்ல இருக்கக்கூடாது. புலித்தோல் ஆடை உடுத்தி கொண்டு சஞ்சரிக்கிறவர் அவருக்கு வாக்குப்பட்டு அவருக்கு அப்படி பக்தி என்ன. அப்போ அவருக்கு என்ன சௌக்கியம் கிடைக்கும்? காம தகனம் பண்ண சிவனிடத்துல என்ன சௌக்கியம் கிடைக்கும் பார்வதிக்குன்னா கைங்கரிய சௌக்கியம்தான். அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சௌக்கியம், அந்த சௌக்கியத்துல தான் பேரானந்தம் அடைகிறா பார்வதி. அப்படி இருக்கும்போது இவரு அது மாதிரி பவானீவ பவம் பிரபுன்னா சிவபெருமான் போல இவரும் தபோனிஷ்டர். இவர் அற்ப சுகங்கள்ல மயங்காதவர். பிரம்மதேவர் கட்டளையின் பேரில் கல்யாணம் பண்ணினாரே தவிர பிரஜா சிருஷ்டிக்காக. ஆனா இவர் குடும்பம் நடத்துறது விருப்பமே கிடையாது. இவர் எப்பொழுதும் பகவானை தியானம் பண்றதுதான் விருப்பமே. அதனால இவர் தியானத்துல உட்காந்துட்டாருன்னா அப்பாடு 1000 வருஷம் மேல ஆயிடும். இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவ எப்படி பணிவிட பண்ணான்றதுதான் ஆச்சரியம். தேவகூதி அம்மா விஸ்ரம்பேன ஆத்மசோச்சேன கௌரவேன தமேனச்ச சுஸ்ரூஷையா சௌஹൃதேன வாச்சா மதுரையாச்ச போஹோ. இந்திரிய நிக்கிரகத்தோட தமேன கௌரவேன, குருன்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் கௌரவம். அந்த கௌரவன்ற வார்த்தையில குரு. அவ்வளவு கௌரவத்தோட ஒரு குருவுக்கு சிஷ்யன் பணிவிடை பண்றது மாதிரி அவ்வளவு திட விஸ்ரம்பேன, அவ்வளவு விசுவாசத்தோட, ஆத்ம சௌச்சேன அப்படிப்பட்ட மன பரிசுத்தியோட, சுத்தமான மனத்தோட அவருக்கு பணிவிட பண்ணாலாம் அந்த அம்மா. இந்த வாச்சா மதுரையாச்சா போன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை பார்க்கணும். என்னன்னா நமக்கு என்னதான் தீய குணங்கள் இருந்தாலும் வார்த்தை மதுரமா இருந்துச்சுன்னா அந்த தீய குணங்களை மறைச்சிடுமா. நம்ம என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் வார்த்தை அதிர்ந்து பேசினா உன்னுடைய வார்த்தை அந்த தெரிப்பு அதிர்ந்து பேசும்போது மற்ற மனசு கிடுகிடு, மனசு நடுங்கிற மாதிரி பேசும்போது உனக்கு என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் அது சோபிக்காது. ஐயோ, அது பேசுறதே அதிர்ச்சியா இருக்கும். அவர் நல்லவருப்பா, ஆனா சிடு 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 மூஞ்ச காட்டுவாருப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? அவனுக்கு பேசுறதுக்கே பயப்படுவோம். ஆனா மனசுல நல்ல குணம், பிரயோஜனம் இல்லையே. இந்த வார்த்தை தான் மதுரமா இருக்கணும். நீ உள்ள தீய குணங்கள் உள்ளவங்களா இருந்தாலும் வார்த்தை மதுரமா இருந்தா அந்த தீய குணங்களை மறைச்சிடும். அப்போ அவங்களிடத்துல நல்லா பழகுவாங்க எல்லாமே. அதே மாதிரி வார்த்தை நல்லா அதிர்ந்து பேசினா, மற்றவங்களுக்கு அதிர்ச்சி அடைகிற மாதிரி பேசினா, நமக்கு என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் அந்த நல்ல குணங்களை மறைச்சிடும் அந்த வார்த்தையை வச்சுதான். அதனால வார்த்தை அதான் சார் வாச்சா மதுரையாச்ச போஹோ. அப்படி மதுரமான வார்த்தைகளை பேசி சௌஹൃதமாக, இப்ப நம்ம சொன்ன அந்த வேலையை செய்வா டக்குன்னு அப்படின்னு சுலபமா பழகக்கூடியவளாக. ராஜா விட்டு பண்ணி எப்படின்னா வேலை வாங்குறது அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு சுலபமா பழகக்கூடியவளா இருக்கணும் இல்லையா? தேவகூதி அப்படி பழகினாலாம். அப்படி சுஸ்ரூஷையா சௌஹൃதேன வாச்சா மதுரையாச்ச போஹோ இப்படிலாம் அப்படி சுஸ்ரூஷை பண்ணியிருந்ததுதான் 1000 கால வருஷமா கணவனுக்கு. ஆனா கணவனை தெய்வத்துக்கு சம்மாவோட நினைக்கல, தெய்வத்துக்கு மேல நினைச்சாலாம். தெய்வாத் கரியசபத்து வத்யுஹு ஆசாசான மகாசிஷா. தெய்வாத் கரியசபத்து, தெய்வத்தை விட ஒரு படி மேல நினைச்சாலாம் கணவனை. அப்படி நினைச்சு அவருக்கு சேவை செய்தாலும். அவருக்கு 1000 கால வருஷமா ஒரு பாடு தவத்துல உட்காந்துட்டார். இவர் பாடு சருகுகளை சாப்பிட்டுவாரு,
ஏதோ புல்லுகள்லாம் சாப்பிட்டுட்டு அப்பாட்டுக்கு ஏதோ 2 பழத்தை பிச்சு சாப்பிட்டுட்டு அப்பாடு தவத்தில் உட்காந்துருவாரு. இவள் ராஜா வீட்டு கன்னிகையாச்சே, ஆனால் இவள் பசி தாங்குவாளா? இவள் விரதங்கள்லாம் இருக்க தகுந்த உடம்பா? ஆனால் அவ கணவன் என்னென்ன விரதங்களை அனுஷ்டிக்கிறாரோ அந்த விரதங்கள்லாம் எவ்வளோ கடைப்பிடிப்பாளாம். உடம்பு அப்படியே இழைச்சி போச்சு, கிழவியாயிட்டா. ஏன்னா 1000 வருஷமா தவம் பண்ணுறாருன்னா பின்ன எல்லாம் வயசாகாது, கிழவி ஆக மாட்டா. அப்படியே தோல்லாம் சுருங்கி போய் அப்படியே கண்களில் கண்ணீர் மல்க கணவனுடைய எந்த சௌக்கியத்தையும் அனுபவிக்கல. அவ எப்பொழுதும் கணவனுக்கு பணிவிட 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 பண்ணுறதுலையே எள்ளுனா எண்ணெயா நிற்பா. அப்புறமா தோத்தியதான்னு பதம் இருக்கு. கொஞ்சம் கூட சோம்பேத்தனப்படாமல் செய்வாளாம், சந்தோஷமாக செய்வாளாம். ஆத்ம சௌச்சியனை தனக்குள்ள தீய குணங்கள்லாம் விலக்கி தனக்குள்ள இருக்கிற காமம் குரோதம் போன்றவர்கள்லாம் வெளிப்படுத்தாமல் அதெல்லாம் உள்ள அடக்கிட்டு அவளுக்கு மதுரையாச்ச மதுரமான பேச்சுக்களால் அவளை சந்தோஷப்படுத்தி அப்படி ஒரு சிஷ்யன் குருனுடைய கட்டளை எப்படி அனுசரிப்பானோ அப்படி சேவை செய்து வந்தாலும் அவன் மகாபதிவிரதை. அப்படி உடம்பு பார்த்தா அப்படியே எலும்பும் தோளுமா இருக்கிறான். ஒரு ராஜா விட்டு கன்னிகை. அந்த ராஜா விட்டு கன்னிகைன்ற அகங்காரம் கொஞ்சம் கூட இல்லாம இவருக்கு வாக்குப்படுற பாக்கியன்னு கிடைச்சதேன்னு நினைச்சு அப்படி உடம்ப சந்தனமா இழைக்கிறான் செய்கிறான். அதுக்கு பிறகு ஒரு நாள் அவர் தவத்தில் இருக்கார். அவர் பாட்டுக்கு அதான் குருவனுடைய சேவையினால எந்த பசிதாகத்தையும் ஜெயிக்க முடியும்ல, அதை ஜெயிச்சிட்டாயோ. ஆனாலும் எந்த சௌக்கியத்தை அனுபவிக்கலையோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருக்கு இல்லையா, அது காண்பிச்சிக்க மாட்டா வெளியே. கணவன் கண்மொழிச்சார்னா தெரியாது, காண்பிச்சிக்க மாட்டா, அவ்வாடு சிரிப்பா. ஆனா உள்ளுக்குள்ள வேதனை இருக்கும். அப்போ அவ்வாடு தவத்தில் உட்காந்துக்கும் ஒரு நாள் அழுதுண்டு கீழே தலை கொஞ்சண்டு அழுதுண்டு இருக்கா. நம்ம இவளுக்கு வாக்கப்பட்டமே தவிர ஒரு தடவை அங்கசங்கம் ஏற்படும். என்னுடைய அவள் தரிப்பாள், அவள் கர்ப்பவதி அடையிற வரைக்கும் நான் அவளோட குடும்பம் நடத்துன்னு சொன்னாலே அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையே. அவருடைய அங்கசங்கம் ஏற்படுற பாக்கியம் கூட இல்லையே, எனக்கு புத்திர பாக்கியம் எனக்கு உண்டாகலையே. ஆனால் நம்ம அல்பத்தனமாக எப்படி போய் கேட்கறது எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு. அதனால் அதெல்லாம் காண்பிச்சிக்காம அவருக்கு ஒரு கௌரவத்தோட அப்படி பணிவிட பண்ணுறாளாம். அப்போ ஒரு நாள் அவர் கண் வீசி பார்த்தா இவள் பாட்டுக்கு உள்ள அப்படியே தலை கொஞ்சிட்டு அழுதுருக்கா. அப்படியே பார்த்தா இன்னும் கண்களில் கண்ணீர் சிந்ததேன்னு பார்த்துட்டா. ஆஹா, இப்படி இழைச்சி போயிருக்காளே, இவளை பார்த்த உடனே தெரியுது. ஆஹா, நமக்காக எல்லா சுகங்களையும் திறந்து அந்த ராஜ சௌக்கியத்தையும் திறந்து எனக்கே வாக்குப்படணும்னு ஆசைப்பட்டு வந்தா. இவளை நான் நல்லா ஒரு கல்யாணம் பண்ணினே தவிர இவளோட நல்ல குடும்பம் நடத்தலையே நான் அப்படின்னு தனக்குள்ள வருத்தப்பட்டு அவரிடத்துல கருணை காட்டினார். அம்மா, உன்னுடைய பணிவிடையினால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். துஷ்டோ அகமத்திய தபமான விமானதாயாக சுசுரூஷையா பரமையா பரையாச்ச பக்தியா, உயர்ந்த பக்தியோடு எனக்கு சுசுரூஷ பண்ணியிருக்கமா. யோ தேகினம் அயமதீவ சுஹൃத்ஸ்வதேகோ அநாவேக்ஷித சமுச்சிதா ஷபிதம் மதத்தே. உன்னுடைய தேகத்தை சந்தனமாக இழைச்சிருக்கியே. தேகம்தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தேகத்தை பாதுகாப்பதில் தான் உலகமே ஈடுபடுது. இந்த தேகத்தை சௌக்கியமாச்சிக்கணும். அந்த தேகத்தை நீ பொருட்படுத்தாம இந்த தேகத்துல என்ன வியாதிகளோ எதுவோ வயோதிக நிலை அடைஞ்சிருக்கோ இந்த தேகத்தை பத்தி கவலைப்படாம பசிதாகத்தை மறந்து எனக்கு அப்படி உடம்ப சந்தனமா இழைச்சி போயிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு உன்னிடத்துல நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். அதனால் எனக்கு ஏற்பட்ட அஷ்டமா சித்திகள் அந்த பலன் உனக்கும் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி, அம்மா நான் சொல்றதை செய், உனக்கு என்ன வரணுமே கேள், நான் தரேன். ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச உன்னிடத்துல நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தரத்து தயாரா இருக்கா வேணும். அப்போ அவ கேட்டாலாம், உங்களுடைய எஸ்தே அப்யதாய சமய சகுரத் அங்க சங்கோ அப்படின்றாராம். ஆஹா, அடே அசடே, இவ்வளவு நாளா எனக்கு கைங்கரியம் பண்ணி இப்படியாப்பட்ட அல்ப விஷயம் தானே உனக்கு ஆசையா இருந்தது. ஆமா சுவாமி, நான் என்ன பண்ணுவேன், நீங்க ஒரு தடவை என்னோட அங்க சங்கம் வைப்பீர்கள் என்று சொன்னீர்கள் கல்யாணமாகத்து முன்னாடி. அவள் கர்ப்பத்துல தரிக்கிற வரைக்கும் அவளோட வாசம் பண்ணணும், அந்த சௌக்கியத்தை நான் விரும்புகிறேன் என்று கேட்டாள். அதானே ஒரு மனைவி ஒரு கணவனிடத்துல விரும்புவா, நியாயமான ஆசை தானே. கணவன் மூலமா ஒரு குழந்தைய பெற்றுன்னு குடும்பம் நடத்தணும், சந்தோஷமா இருக்கணும், இதுதானே. அந்த விஷயம் தான் எனக்கும் ஆசையா இருக்கு. அப்போ எவ்வளவு நாள் நீ எனக்கு கைங்கரியம் பண்ணி இந்த அல்ப விஷயம் தானே உனக்கு ஆசையா இருக்கு. எந்த விஷயங்களை கேட்டுக்கூடாதா? வாகனத்துல பக்தி வேணும், மோட்சம் வேணும் கேட்டுக்கூடாதா? ஏன்னா இந்த சௌக்கியத்தை நீ அனுபவிச்சதில்லை, அதனால அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, ஓகே,
அப்படியே ஆகட்டுமான்னு சொல்லி நீ உடனே போய் அந்த பிந்து சரஸ் பகவானுடைய கண்ணீரனால நிறைஞ்ச ஒரு குளம் இருக்கு இல்லையா, பிந்து சரஸ், அதில் போய் நீ போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அது நல்லா குளிர் பிரதேசம், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், ஐஸ் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி, நல்லா இருக்கு. வயசான காலத்தில் போய் என்னை போய் அந்த தண்ணியில் குளிக்க சொல்கிறீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையா. கணவன் சொன்னால் உடனே செய்யணும்னு சொல்லி உடனே போய் அந்த தண்ணியில் குதிச்சிட்டாலாம். அந்த சரசி வேஸ்மஸ்தா சதானி தசகன்யகாக அந்த சரசி, அந்த சரஸில் பிந்து சரஸில் போய் குளிச்சாலாம். அந்த குளிச்சுலாம் பார்க்கல, ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணி, அதெல்லாம் இல்லை. கணவன் சொன்னான்னா உடனே போய் அந்த பிந்து சரஸில் போய் ஸ்நானம் பண்ணிட்டுவானா உடனே அந்த பிந்து சரஸில் இறங்கி போய் ஸ்நானம் பண்ணுறான். எதுக்காக ஏன் எதுன்னு கேட்கல, அங்கே போனால் தான் விஷயமே இருக்கு. அந்த சரசி வேஸ்மஸ்தான் சதானி தசகன்யகாக சர்வா கிஷோர வயசக ததர்ஷ உத்பலகந்தைய. அந்த சரசுக்குள்ள போனால் 16, 13, 14, 15 வயசு பெண்கள்லாம், தேவலோக ஸ்திரீகள்லாம், நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் அங்கே இருக்காங்களாம். ஆச்சரியப்பட்டா. அந்த பிந்து சரசுக்குள்ளவே, அந்த குளத்துக்குள்ளவே பெரிய மாளிகை இருக்குதான். அந்த மாளிகையில் நிறைய பெண்கள்லாம் இருக்காங்களாம். இவளுக்கு போன உடனே, இவளை பார்த்தா வயசான குளத்தில் போகிறா இல்லையா, இவளை போன உடனே இவளுக்கு நல்லா ஸ்நானம் பண்ணி வச்சு, தைல ஸ்நானம் பண்ணி வச்சு, நல்ல அழகான தேவலோக ஆடைகள், பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்தி வைத்து, நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு வச்சு, நல்லா மகாலட்சுமி மேலே இவளை அலங்கரிக்கிறாங்களாம். அந்த பெண்கள் இடத்துல என்னன்னா தாமரை மலர் மனம் வீசுதான் அந்த பெண்கள் இடத்துல. அவெல்லாம் தேவலோக ஸ்திரீகள், அவர்கள்லாம் அந்த குளத்துல இருக்கிற ஸ்திரீகள்லாம். இதெல்லாம் இவருடைய சித்துக்கள். தபோதனர் சொன்ன இல்லையா, கத்தம் பிரஜாபதி, அந்த தப சக்தியினால இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கார். அப்போ அவளை நல்லா ஸ்நானம் பண்ண வச்சு, அந்த ஜடையெல்லாம், பின்னப்பட்ட ஜடைகள்லாம் அவிழ்த்து, சுகந்தமான கேசத்துடையவர்களாக சாம்பரணிலாம் போட்டு அழகா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணி, அவள் கைப்பட்ட உடனே இவள் இளமை அடைந்து விட்டாள். மகாலட்சுமி மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு. உடனே கண்ணாடியை பார்த்தா இவளுக்கே கொள்ளக்கூடிய ஆசை உடையவளாக, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அதை விட அழகா இருந்தாலும் அப்படி அழகா இருக்கிறது. இவள் முகத்தை பார்த்தோன்னே இந்த அழகை என் கணவர் பார்க்க வேண்டுமே அப்படின்னு நினைச்சாலாம். அடுத்த க்ஷணத்துல அந்த தோழிமார்கள்லாம் இவளை அழிச்சும் போறாங்க. இவளை யுவதியா மாற்றக்கூடிய சக்தி உடையவராக கத்தம் பிரஜாபதி தன்னை யுவாவா மாற்றிக்க முடியாதா? அவர் எப்படி இருக்காருன்னா ராஜகுமாரன் மாதிரி இருக்காராம். அவர் நல்லா ஸ்நானம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி அப்படியே பார்த்தா அவரை பெண்கள்லாம் அழிச்சுட்டு வராங்க, தோழிமார்கள்லாம் அழிச்சுட்டு 2 பேரும் ஒன்னா சேர்க்குறாங்க. 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு பார்த்தா நல்லா ராஜகுமாரி மாதிரி இருக்காங்க. அப்படி யுவதியா இருக்காங்க. அப்படிப்பட்ட வயசானவர்கள் தன் யோக சக்தியினால அப்படி இளமை பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். உடனே ஒரு விமானத்தை தோற்றுவித்தார். என்னடா இது, எப்படி அதுன்னா, அப்பதான் தபசக்தி. தான் நினைச்சா விமானம் வருவாங்க. அந்த விமானத்தில் ஏற்றி கொண்டு வைத்து, அதுக்கு பிறகு வைசம்பகம், சுரசனம், நந்தனவனம், புஷ்பபத்திரம், மானச சரசு, சைத்திரரதம் போன்ற உத்தியானவனங்கள்ல பழத்தோட்டங்கள், பூந்தோட்டங்கள், தேவலோகத்துக்கு காட்சியும் போறார். இந்த பூலோக சௌக்கியங்கள்லாம் உனக்கு வேண்டாம், உனக்கு தேவலோக சௌக்கியங்களே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவளை விமானத்துல ஏற்றி வச்சுட்டு, யாரு, கத்தம் பிரஜாபதி தேவகதி அழிச்சுட்டு தேவலோகத்துக்கு போறாரு. தேவலோகத்துல மந்தாகினி நதி, இங்கெல்லாம் கங்கையானது பிணத்தை மிதக்க வர்றாங்க, சேரெல்லாம் வெட்டி வர்றாங்களே, அப்படி இல்லை அங்க கங்கை. மந்தாகினி எப்படி இருக்கான, நல்ல வெள்ளையா பல ஸ்படிகம் போல இருப்பாளாம். அந்த மந்தாகினி நதியில போய் நல்லா ஸ்நானம் பண்ணின்னு நல்லா அந்த நீச்சல் விளையாட்டு அப்படி ஆனந்தமாக கொண்டாடுகிறார்கள் கர்த்தம் பிரஜாபதியும் தேவகதியும். அப்புறம் உத்தியானவனங்கள், அப்படியே பூந்தோட்டங்கள், பழந்தோட்டங்கள், அப்படிப்பட்ட கிரீடா கிரகங்கள்லாம் இருக்காங்க. கிரீடா கிரகங்கள்லாம் நல்ல குகைகள்னா சாதாரணமான குகைகளாக இருக்கு. அதில் எல்லா வசதிகளும் பொருந்தியதாக இருக்குமா அதெல்லாம். அப்படியேப்பட்ட குகைகள் அந்த இடத்துல. அதுக்கு பிறகு அங்கங்க மாளிகைகள்லாம் இருக்கு இல்லையா, தேவலோக மாளிகைகள்லாம், குபேரப்பட்டத்தில் உள்ள மாளிகைகள், தேவலோகத்தில் உள்ள மாளிகைகள், சொர்க்கலோகத்தில் உள்ள மாளிகைகள், அங்கெல்லாம் போய் ரமிக்கிறார்களாம் இவங்களாம். அங்கே போய் நல்ல பூந்தோட்டத்தங்களில் அப்படி ஜாலியாக விளையாடிக்கின்னு சந்தோஷமாக இருந்துக்கின்னு, அப்படி பழந்தோட்டங்கள்லாம் போய் பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கின்னு, பூக்களை பறித்து அப்படியே தலையில் சுட்டி கொண்டு, அந்த பூக்கள் மலர் அப்படியே வாசனை கமழ, அந்த தேவலோக உத்தியானவனங்கள்லாம் ரமித்து கொண்டு, கிரீடாகிரகங்களில் ரமித்து கொண்டு, அப்படியே பலவிதங்களான சேஷ்டைகள், விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டு, இப்படி உல்லாசமாக ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூனில் இப்படி ஆனந்தமாக அனுபவிக்கிறாங்க தேவகூதியும் கர்த்தமும் பிரஜாபதியும். இப்படிலாம் இருந்துட்டு அதுக்கு பிறகு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு அவர்கள்
அப்படி விமானத்தில் மறுபடியும் பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்த பிறகு அவ கேட்குறாளாம், யாரு? தேவகதி அம்மா, என்ன சுவாமி இப்போ தானே நம்ம கிளம்பணும், இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கலாமே தேவலோகத்திலேயே, அப்படியே நம்ம இப்போ தான் குபேரப்பட்டினம் போயிட்டாங்க, வருணப்பட்டினம் போனாங்க, குபேரப்பட்டினம், இந்திரப்பட்டினம், எல்லா சந்திரலோகம், இந்திரலோகம், எல்லா லோகத்துக்கும் போய் ஜாலியாக சுற்றிட்டு வந்திருக்காங்க. எல்லா உத்தியானவனங்களும் தேவலோக சௌக்கியம்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அழகாபுரி குபேரப்பட்டினம், அழகாபுரி பட்டணத்தெல்லாம் போய் எல்லா சௌக்கியங்களும் சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ அனுபவிச்சுட்டு போதலையாம். தேவகதி அம்மா சொல்றா, என்ன சாமி இப்போதானே விமானத்தில் ஏறணும், இதுக்குள்ளே வந்து இறங்கிட்டீங்களே, பூமியில் வந்துட்டீங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் சுற்றலாமேன்னு. அங்கே திரும்பி பாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா 100 வருஷ காலம் ஓடி போச்சான். சுகத்தில் வந்து டைம் போகிறதே தெரியாது, ஒரு முகூர்த்தம் மாதிரி ஆகி போச்சான். 100 வருஷ காலம் ஒரு முகூர்த்தம் மாதிரி கழிஞ்சிச்சு. இவ்வளோ சீக்கிரமா 100 வருஷம் ஆகி போச்சு அப்படின்றாலாம் தேவகதி. வருஷபூகன் முகூர்த்தவத்து ராமாம் நிறமையன்றேமே வருஷபூகன் முகூர்த்தவத்து. அதுக்கு பிறகு அவர்கள் 9 கன்னிகைகளை பெற்றெடுத்தால் மகாபதிவதைகளாகிய அனசூயை, அருந்ததி போன்ற மகாபதிவத பேரை சொன்னாலே கையெழுத்து கும்பிட வேண்டிய பெண்கள், அப்படியேப்பட்ட மகாபதிவிரதைகள் பெற்றெடுத்தாலாம் அவர்கள். அதுக்கு பிறகு பெண்களை பெற்றெடுத்துட்ட பிறகு அவன் என்ன சொன்னார் அவரு, உன் குழந்தை கர்ப்பத்தில் தங்குற வரைக்கும், கர்ப்பத்தில் தங்குற வரைக்கும் இல்லை, நீ பிறந்த பிறகு வரைக்கும் நான் இருந்திருக்கேன். 9 பெண்களும் பெற்றெடுத்தாச்சு. இனிமேல் நான் வந்து சன்னியாசம் மேற்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சன்னியாசம் மேற்கொள்றார். அவர் சொன்ன வாக்குப்படி காப்பாத்திட்டார். வயிற்றுல குழந்தை தங்குற வரைக்கும் நான் அவளோட இருப்பேன், அதுக்கு பிறகு நான் சன்னியாசம் மேற்கொள்ளுன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு. அப்போ இவ்வளோ நாள் ரமித்தது ஒரு விளையாட்டு, அவளை சந்தோஷப்படுத்தினாரே தவிர இவருக்கு அதில் சந்தோஷம் கிடையாது. பகவானை வழிபடுறதுல, சன்னியாச தர்மத்தில், அஹிம்சா தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் இவருக்கு சந்தோஷமே. அப்படின்னா இவங்க குடும்பம்லாம் நடத்துவாங்க, ஆனால் அதில் பற்று இல்லாமல் இருப்பாங்க. இதான் யோகீஸ்வரருடைய மனப்பான்மையே. உடனே கத்தம பிரஜாபதி கிளம்பும் போது இவ வெளிப்புறமா சிரிக்கிறா, உள்ளுக்குள்ள அழறா, கண்களில் பார்த்தா கண்ணீர் மல்குது. பார்த்தார் கத்தம பிரஜாபதி, என்னம்மா கவலை உனக்கு? நான் சொன்னபடி தானே கரெக்டாக உனக்கு குழந்தை பிறந்துச்சு, நான் கிளம்புறேன்னு சொன்னேன், நான் சன்னியாசம் மேற்கொள்கிறேன், என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை சுவாமி, உங்கள் மேலே எதாவது தப்பும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், பெற்றது ஒன்று கூட பிள்ளை இல்லை சாமி, எல்லாம் பெண்களாக பிறந்திருக்கு. 9 பெண்கள், 5 பெத்தாலே ஆண்டின்னுவாங்க. இந்த 9 பெண்களுக்கும் கணவனை தேட வேண்டுமே, நான் எங்கே போய் தேடுவேன்? இவெல்லாம் நல்லா அழகிகள், மகா பதிவிரதைகள், மகா தெய்வீக பெண்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சிறந்த கணவனை தேட வேண்டும் அல்லவா? சொல்லுங்க அப்படின்னு. கரெக்டான விஷயம்தான். ஒரு கணவன், அந்த பெண்கள் கல்யாணம் பண்ணால் யார் கல்யாணம் பண்ணுவா? ஒரு பெண்ணா கல்யாணம் பண்ண முடியும்? தந்தை இருந்தோம். ஆனால் இந்த 9 பெண்களுக்கும் வரனை தேட வேண்டாமா அப்படின்னா? அது மட்டும் இல்லை, எவ்வளவு காலம் உங்களிடத்துல இந்திரிய சௌக்கியங்களை நான் ஏமாந்துட்டேன். ஏதாவதாலும் காலேன வியதிக்ராந்தேன மே பிரபு இந்திரியார்த்த பிரசங்கேன பரித்தியக்த பராத்மனஹ. பரமாத்மாவை அடையக்கூடிய ஞானத்துல நான் ஏமாந்துட்டேன். எந்த ஞானத்தை நீங்கள் கொண்டு போகிறீர்களோ அந்த ஞானத்துல எனக்கும் பங்கு வேண்டும், அந்த ஞானத்துல எனக்கும் பங்கு வேண்டும். இல்லைன்னா பகவானுடைய வைஷ்ணவமாயினால் திருடமாக வஞ்சிக்கப்பட்டவளாகி விடுவேன் நான். சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதோ மாயா திருடம். அதனால அது மட்டும் இல்லை, நீங்க போயிட்ட பிறகு எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் பிறவி எடுத்தது எதுக்காகன்னா, ஒன்று மகான்களுக்கு சேவை செய்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், இல்லை பாகவத தர்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், இல்லை எல்லா ஆசைகளும் விட்டு சந்நியாசம் மேற்கொண்டு இந்த ஜென்ம சாபல்யம் அடையணும். இந்த 3த்துக்கும் ஒரு மனுஷன் தன்னுடைய பிறவியை பயன்படுத்திக்கணும்னு சொன்னா, அவன் இருந்தும் ஒண்ணுதான், அவன் செத்தும் அவன் இருந்தும் செத்தவனே அவன் அப்படின்னு சொல்றான் அந்த அம்மா. சங்கோய சசு சம்ஸ்ருதேர் ஹேது அசத்சு விகிதோ அதியாக சேவ சாதுசு நேக யத் கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்த பத சேவாயை ஜீவன் நபி மிருதோஹி சக. ஜீவன் நபி, அவன் உயிரோடு இருந்து அவன் பணத்துக்கு சமமானவன். ஒன்றும் தன் வாழ்க்கையை ஒரு குருநாதருக்கு அர்ப்பணிச்சு குரு சேவையிலே தன் வாழ்க்கையை கழிச்சா அவன் ஜென்ம சாபல்யம் அடைவான். இல்லை சந்நியாசம் மேற்கொண்டு ஆத்மலாபத்தை தேடினா அவன் ஜென்ம சாபல்யம் அடையும் இல்லையா? பாகவத தர்மத்துல தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்.
அதனால ஜென்ம சாபல்யம் அடைவான். இது ரெண்டு மகான்களுக்கு சேவை செய்யணும், இல்லைன்னா வைராக்கியத்தை அடைந்த சன்னியாசம் மேற்கொண்டு ஆத்ம லாபத்தை தெரியணும், இல்லைன்னா பாகவத தர்மத்துல முழுமையாக ஈடுபடணும். இந்த மூன்றும் ஒருத்தன் செயலன்னு சொன்னா அவன் உயிரோட இருந்த பிணத்துக்கு சமமானவனே அப்படின்னு தேவகூதி சொல்றான். அம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு. இப்பதான் எனக்கே ஞாபகம் வந்தது. 9 பெண்கள் பிறந்திருக்கான்னு சொன்ன இல்லையா, கடைசியில் புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்ட இல்லையா, எல்லாமே நியாயமான விஷயம்தான். பெண்களுக்கு பலன் தரணும் ஒரு பிரார்த்தனை. 2வது பிரார்த்தனை இவளுக்கு கொண்டு போற அந்த ஞானத்துல பங்கு வேணும் கேட்கற, அதுவும் சரியான பிரார்த்தனை தான். ஞானத்துக்கு தானே ஆசைப்படுறான், லோக சுகங்களை வேணான்றாலே, ஞானத்துக்கு ஆசைப்படுறாளே. அப்போ கண்டிப்பா ஒரு சன்னியாசியா போறவர் அந்த ஞானத்தை, தனக்கு தெரிஞ்ச ஞானத்தை பிறகு உபதேசிக்கணும், ஒரு ஜீவனை கரையேற்றணும். அது தன் மனைவியே இருந்தா பின்ன கண்டிப்பா அவளுக்கு ஞானத்துல பங்கு கொடுத்துதான் ஆகணும். நியாயமான கேள்வி கேட்டா. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னன்னா, இது போல மகான்களுக்கு வாக்குப்பட்டு இவ்வளவு நாளா எதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்படிப்பட்ட இல்லறத்துல உழறதுக்கா? இல்லை, எனக்கும் மோட்சம் கிடைக்கும், எனக்கும் பாகவத அனுகிரகம் கிடைக்கின்றதால தானே, ஒரு பாகவதற்கு சேவை செய்யணுன்ற பாக்கியம் கிடைக்கின்றதாக தானே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படிப்பட்ட என் ஜென்மம் சாபல்யம் அடையலைன்னா, ஜென்மா கரையலைன்னா, அப்போ உங்களுக்கு வாக்குப்பட்டது வீணா போயிடுமே, பகவானுடைய மாயால வஞ்சிக்கப்பட்டவளாயிட்டோமே அப்படின்னு கேட்குறா. நியாயமான கேள்வி. இந்த 3 கேள்வி நியாயமானதா இருக்கிறதுனால உடனே சன்னியாசத்துக்கு போனாமல் திரும்பிட்டு அவளோட பார்த்து அப்பா தான் சொல்றாரு, அம்மா நல்ல காலம், நானே மறந்துட்டேன், பகவான் உனக்கு புத்திர பாக்கியம் உனக்கு அனிந்திதேன்னு பார்த்து சொல்றாரு. நீ என்ன சன்னியாசம் போறவனை என்னை தடுத்துட்டதுனால நீ குற்றவாளின்னு அர்த்தம் இல்லை, நீ குற்றவாளி கிடையாது, உன் மேலே எந்த குற்றமும் கிடையாது. ஒரு சன்னியாசம் போறவனை தடுக்கலாமா? அவன் ஆத்ம லாபம் தேடிக்கு போறவனை தடுக்கலாமா? அது குற்றம் இல்லைன்னா குற்றம் இல்லை. ஏன்னா அவள் கேட்கறது நியாயமான கேள்வி. அதனால் அணிந்திதே என்றார். நீ நிந்திக்கத்தகாதவள், நீ குற்றமில்லாதவள், நீ சாலினி, நீ ஒரு குடும்பஸ்திரீ, கரெக்டாக தான் கேட்குற. அதுக்கப்புறம் இப்போதான் எனக்கே ஒரு ஞாபகம் வந்தது, பகவானே புத்திரனாக பிறக்கப் போகிறான் என்று பகவான் சொல்லியிருக்காமா, உன் கர்ப்பத்தில் நீ மகா புண்ணியவதி, பாக்கியவதி, அதை நான் பகவானுடைய அவதாரத்தை நான் பார்க்காம போயிருப்பேனே, எனக்கு துர்பாக்கியம். அது என்ன துர்பாக்கியம்? அது நல்ல காலம் ஞாபகப்படுத்திருந்தால் உனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்டவனே இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, பகவானே உனக்கு புத்திரனா பிறக போறான், நீ கவலைப்படாதா, நீ மகா பாக்கியவதி நீ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்துறார். அது பிறகு காலத்துல பகவானுடைய அவதாரம் ஏற்படுகிறது. பகவானுக்கு பொன்முடியா இருக்குதான், அவருடைய தலை பொன்முடியா இருக்குதான். அதில் இந்த ஃபாரினுடைய சாயல் இருக்கும், அந்த ஃபாரினர் சாயல் இருக்கும் அவருக்கு, அந்த பொன்முடியா இருக்குமா அது. அப்படி ஹிரண்யகேஷக அப்படின்னு பதம் இருக்கு. ஹிரண்யகேஷ பத்மாக்ஷா பத்மபுத்திர பதாம்புஜகம். அப்படிப்பட்ட கண்கள் பார்த்தா தாமரை போல இருக்குதான். அது மட்டும் இல்லை, அவருடைய திருவடி கமல்ல கைகளில் பார்த்தா தாமரை ரேகை, சங்கு ரேகை, சக்கர ரேகை இவைகள்லாம் இருக்கான். இதை பார்த்துதான் அவர் விஷ்ணுடைய அவதாரம் என்று தெரிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட கபில வாசுதேவர் அவதரிக்கும் போது பிரம்மதேவரே ஸ்தோத்திரம் பண்றார், கைடபர்த்தனா அப்படின்றார். மது கைடுவரில் வதம் பண்ண பகவான் தான் உன் கர்ப்பத்துல மகனாக அவதரிக்க போகிறார் என்று சொல்லி பிரம்மதேவர் கர்ப்பஸ்துதி பண்ணிட்டு கிளம்புறார். அதுக்கு பிறகு காலத்துல பகவானுடைய அவதாரம் ஏற்படுகிறது, கபில வாசுதேவருடைய அவதாரம். எல்லாம் சுப லட்சணங்கள் பொருந்திய சுப கிரகங்கள்லாம் உதயமாகிறது. அப்படி சுப முகூர்த்தத்துல பகவானுடைய அவதாரம், கபில வாசுதேவருடைய அவதாரம். அப்போ பகவான் அவதாரம் பண்ண உடனே அந்த குழந்தைய பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாங்க தேவகூதியும் கர்தம பிரஜாபதியும். எனக்கு கொடுத்த வாக்கு சத்தியமாக்குவதற்காக நீ அவதரித்திருக்கிறாயே, பக்தருடைய மானத்தை ரட்சிப்பவனே பகவானே, எங்கள் குடும்பத்தை நாங்களாம் ஒரு இல்லறவாசிகள், ஆனால் ஏதோ நாங்கள் ராஜசூய வேள்வி பண்ணல, புத்திரகாமஷ்டியாக பண்ணல, எதுவும் பண்ணல, ஆனால் நாங்களும் ஒரு ஆண்டி, இப்படிப்பட்ட காட்டில் ஒரு ஆசிரமத்தில் வாசம் பண்ண கூட எங்கள் வீட்டில் போய் உன்னுடைய அவதாரமா, பகவானுடைய அவதாரமா, இது என்ன ஆச்சரியம். அதெல்லாம் பக்தாக மானவர்த்தனகா. அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்த வாக்கு சத்தியமாகறதுக்காக நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள் அப்படின்னு இதெல்லாம் சொல்றார். கிரகேஷு சாது கிராம்யானம் யஸ்வானம் பக்ஷபோஷண. பக்தர்கள் பட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை போஷிப்பதற்காகவே பக்தர்கள் இருக்கக்கூடியவனே பகவானே, உங்கள் வாக்கை சத்தியமாக்குவதற்காக உங்களில் அவதரித்திருக்கிறீர்களே என்று இப்படிலாம் தேவகூதி அம்மாவும் கத்தம் பிரஜாபதியும் ஸ்தோத்திரம் பண்றாங்க பகவானே. அதுக்கு பிறகு ஒரு 5 வயசு ஆகுது.
அவர் பார்த்தா மகா தியானத்தில் இருக்கார். அப்போ இப்போ வந்து என்னன்னா புத்திர பாக்கியம் வந்தாச்சு. அவருக்கு 9 பெண்களையும் சிறந்த ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. மரிச்சிக்கு வந்து கலை என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அனசூயை வந்து அத்ரி மகர்ஷி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸ்ரத்தை என்ற பெண்ணை வந்து அங்கிரசு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஹவிர்பூ என்ற பெண்ணை வந்து புலஸ்தீர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. புலகருக்கு வந்து கதி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கிரது என்ற மகரிஷிக்கு வந்து கிரியா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கிரியாசதி எல்லாம் மகாபதிவிரதைகள். கியாதி என்ற பெண்ணை வந்து பிருகு மகர்ஷி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. வசிஷ்டருக்கு அருந்ததி கல்யாணம் பண்ணிக்கிறார். அதர்வண மகரிஷிக்கு வந்து சாந்தி என்ற எவ்வளோ யக்ஞ யாகங்கள் விஸ்தாரம் அடைகிறதோ அதேபோல சாந்தி என்ற பெண்ணை அதர்வண மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி 9 பெண்களுக்கும் 9 மகரிஷிகளுக்கு பிரம்ம ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவொடனே ரொம்ப சந்தோஷமா அவர்களை லாலனை பண்ணி மாப்பிள்ளைகளை சந்தோஷமா அவர்கள் ஆசிரமங்களுக்கு தன் பெண்களோடு அனுப்பி வைக்கிறாராம். யாரு? கர்தம பிரஜாபதி. அப்படி எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அது பிறகுதான் பகவான் கபில வாசுதேவருடைய அவதாரம். அவரை புகழ்கிறார்கள். 5 வயசு பையனா உட்கார்ந்து நிற்கார். அப்போ கர்தம பிரஜாபதி தனிமையில் போய் அவர் உத்தரவு கேட்கிறார். நான் சந்நியாசம் மேற்கொள்ள போகிறேன். நீங்கள் அவதரித்ததுனாலே நான் 3 விதமான கடன்கள்லேருந்து நான் விடுபட்டிருக்கேன். தேவகடன், பித்ருகடன், ரிஷிகடன் என்ற எல்லா விதமான கடன்கள்லேருந்து நான் விடுதலை அடைந்திருக்கிறேன். ஆஸ்மாபி பிரிச்சே அத்திய பதிம் பிரஜானம் தொயா அவதீர்ணான உதாத்த காமக பரிஜத்து பதவியும் ஆஸ்திதோ அகம் சரிஷ்யத்வம் ஹிருதியுஞ்சன்னு விஷோகா. எல்லாத்தையும் திறந்துட்டு போறேன். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துன்னு போறேன். அதனால் எல்லாத்தையும் திறக்கிறவர் சன்னியாசம் போறவர் ஏன் ஒன்று எடுத்து போகணும்? அந்த ஒன்று கண்டிப்பா எடுத்து போகணும். எதுனா ஆபத் பாந்தவன், அநாத ரக்ஷகன், அப்படிப்பட்ட ஸ்தனகாதி சுத்தியன், அப்படிப்பட்ட பகவத் பக்ஷபாதி, லக்ஷ்மி மணாளன், அப்படிப்பட்ட பகவானை வந்து ஹிருதயத்துல தியானம் பண்ணிட்டே போறாராம். அப்படி ஹிருதயத்துல எடுத்துன்னு போறாராம் பகவானை. அதுதான் இங்க சொல்றாரு. சரிஷ்ய துவாம் ஹிருதி யுஞ்சன் விஷோக. அப்படி சோகமற்றவனாக அப்படிப்பட உன்னை ஹிருதயத்துல தாங்கி கொண்டு நான் போறேன். இது ஒண்ணு மட்டும் எடுத்துன்னு போறேன். உங்களுடைய தியானத்தை பகவத் ஸ்வரூபத்தை எடுத்துன்னு போறாராம் ஹிருதயத்துல. ஸ்தனகாதி ஸ்துத்தியன், அப்படிப்பட்ட லக்ஷ்மி மணாளன் அந்த பகவானை ஹிருதயத்துல தியானம் பண்ணும். அதுக்கு தான் சன்னியாசம் மேற்கொள்றது நோக்கமே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க யாருன்னா ஐஸ்வர்ய வைராக்கிய யசோபோத வீரியஸ்ரீயா பூர்த்தம் அகம் பிரபத்தியே. நீங்கள் வந்து ஐஸ்வர்யம், வைராக்கியம், புகழ், யசஸ், ஞானம், வீரியம், அல்லது ஸ்ரீ, இந்த 6 விதமான குணங்கள் பரிபூர்ணமாக கொண்டவர் நீங்கள். இந்த 6 ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமாக யார் கொண்டவரோ அவர் தான் பகவன் என்ற சப்தத்துக்குரியவர். அப்படியேப்பட்ட முழுமையான பூர்ணமான அழகுடையவர், பூர்ணமான அறிவுடையவர், பூர்ணமான பலமுடையவர், பூர்ணமான ஈஸ்வரத்தன்மையுடையவர், பூர்ணமான வைராக்கியம் உடையவர், பூர்ணமான ஞானம் உடையவர். இதுபோல 6 குணங்களும் பரிபூர்ணமா இருக்கிறது தான் பகவத் சப்தத்துக்குரியவர். அந்த பகவான் நீங்கள் தான் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களை சரணமடைகின்றேன். எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தாயாகிய தேவகூதி வந்து அவளுக்கு நீங்க அபயம் கொடுப்பதாக சொன்னீர்களானால் நான் சுதந்திரமாக நிம்மதியா நான் வந்து சன்னியாசம் மேற்கொள்வேன் என்று சொல்கிறார். சொன்ன உடனே கபில வாசுதேவர் சொல்றார், கவலைப்படாதீர்கள். 5 வயசு பையன் அவரது உத்தரவு கேட்டு கிளம்புறார். அப்போ அவர் சொல்றார், ஜித்வா சுதுர் ஜெயம் மிருத்யம் அமிர்தத்வாய மாம்பஜ. ஜெயிக்க முடியாத மரணத்தை ஜெயிப்பதற்காக மரணமற்ற பெருவாழ்வாக என்னை எப்பொழுதும் தியானித்தீர்களானால் நீங்கள் அமிர்த நிலையை அடைவீர்கள், மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவீர்கள். அதனால் என்னையே எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு செல்லுங்கள். அதான் அவர் சொன்னார் இல்லையா, உங்களை நான் எடுத்துன்னு போறேன் இருதயத்தில் அப்படின்னு. தாராளமாக எடுத்துன்னு போ. அப்போதான் நீ இந்த ஜெயிக்க முடியாத மிருத்தியை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும், நீ மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தேவகூதி அம்மாவை, அந்த அம்மா வந்து எல்லா விதமான பயத்தை கடக்க போகிறாள். எதனால? ஆத்ம வித்தியினால. மாத்திர ஆத்தியாத்மிகம் வித்யாம் சமணிம் சர்வகர்மனாம் விதரிஷ்ய யயா சாசோ பயம் சாதி தரிஷ்யதி. அந்த ஆத்தியாத்மிக வித்தையினால
அவள் எல்லா கர்மாக்களிலிருந்து விடுதலை அடைய போகிறாள், சாந்தி அடைய போகிறாள், அவள் பயத்தை சுலபமாக கடக்கப் போகிறாள் என்று அபயம் கொடுத்தார். அப்பா, இந்த ஒரு வார்த்தை போதும்னு சொல்லி உடனே கர்தம பிரஜாபதி சந்நியாசம் மேற்கொண்டு அப்படிப்பட்ட சந்நியாசக்குரிய தர்மத்தை அனுஷ்டித்து அவர் பகவானை அடைகிறார். பகவான் திருவடியை போய் அடைந்து விடுகிறார். அதுக்கு பிறகு இந்த தேவகூதி அம்மா தனிமையில் இருக்கிறார். இவர் பாடு யோக நிஷ்டையில் இருக்கிறார். கபிலாச்சாரியார் தனிமையில் போய் பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். யார்? தேவகூதி அம்மா. ஏன்னா பகவான்னு தெரியும் இல்லையா, அதனால் பிரார்த்தனை பண்ணுறான் அந்த அம்மா, தேவகூதி அம்மா கபில வாசுதேவத்தில். தந்த்வா கதாஹம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்திய சம்சார தரோ குடாரம் ஜிக்ஞாசையாகும் பிரகதே பூரசஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். பக்தருடைய சம்சார விருட்சத்தை வெட்டி எறியக்கூடிய கோடாலியாக இருப்பவரே, கோடாலியாக அவதரித்தவரே, நீங்கள் இந்த பிரகிருதி புருஷ தத்துவத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாள். தந்த்வா கதாஹம் சரணம் சரண்யம் ஸ்வவிருத்திய சம்சார தரோ கூடாரம் ஜிக்ஞாசையாகம் பிரகிருதே பூருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். உடனே அவர் எடுத்த உடனே ஞான யோகத்தை தான் உபதேசம் பண்ணாராம். யோக ஆத்தியாத்மிக பும்சாம் மதோ நிச்சயசாயமே அத்தியந்தோ உபரதிர் எத்த துக்கஸ்ய சுகஸ்ய. ஞானம்னா என்ன? இது சுகம் துக்கம் மானம் அவமானம் எதுவும் தெரியக்கூடாதான். அதுதான் உண்மையிலே ஞானம் அடைந்ததுக்கு அடையாளம். அதுதான் அடையப்பட்ட. சரி, அதை அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த நிலை உடனே சித்திச்சிடுமானா சித்திக்காது. சேத கல்வஸ்திய பந்தாய முக்தையே சாத்மனோ மதம் குணேஷ சக்தம் பந்தாய ரதம்பா பும்சி முக்தையே. இந்த மனசை பந்தத்துக்குரிய விஷயங்களை தியானம் பண்ணா பந்தம் அடைகிறது, மோட்சத்துக்குரிய விஷயங்களை தியானம் பண்ணா அது மோட்சத்துல பிரவேசிக்கிறது. பகவானத்துல பக்தி பண்ணும்போது நாம முக்தி பாதையில செல்கிறோம். பகவானை வழிபடுறது உபாசனை மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே வழி. உலக குணம், இந்த முக்குண பிரவாகமா இருக்கக்கூடிய உலக விஷயங்களை உழண்டா பகவான் விட்டு விலகி போனா மேல மேல பந்தத்துக்கு பிறவிக்கு காரணமா அமையுது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அகம் அமாபிமானோத்தகி காமலோபாதி விர்மலகி வேதம் யதா மன சுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். நான்ற அகங்காரம் அமகாரம் ஒரு குழந்தையிலிருந்தே ஏற்படுத்தான். ஒரு குழந்தைய அம்மா அப்பா சொல்லிக்கிறாங்க, கண்ணாடி பார்த்து இது யார் சொல்லு, நான் சொல்லு அப்படின்னு அம்மா குழந்தைக்கு விளையாட்டா சொல்லி விடுறான். அப்ப இது யாரு? எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குதான். இப்படி படிப்படியா வளர்ந்து என்ன ஆகுதுன்னா, அகம் மமா ஃபர்ஸ்ட் அகம் நான், இந்த குழந்தைய பார்த்து சொல்ல நான், இந்த கண்ணாடியில் இருக்குது யார் சொல்லு, நான் சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறாங்களா. அதுக்கப்புறம் இது எங்க அம்மா எங்க அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறாங்களா. அந்த அகங்காரம் மமகாரம் அங்கேருந்தே ஊட்டி வளர்க்குறாங்களா சின்ன குழந்தையிலேருந்தே. அதுக்கு பிறகு என்ன பண்றது, அப்படியே வளருது அந்த அகங்காரம் மமகாரத்திலே. இது என் வீடு, இது நான், இது எங்க அம்மா அப்பா, இது என் உறவினர், இது என் பொருள், இது என் பென்சில், என் ஸ்லேட்டு, என் புஸ்தகம், இது நான் படிக்கிறேன், நான் 2வது படிக்கிறேன், 5வது படிக்கிறேன், 6வது படிக்கிறேன், நான் எத்தனை அப்படின்னு சொல்லி அந்த நான் அகங்காரத்துல வளரும் போது கட்சியில் என்ன பண்றான், ஒரு ஆண் பெண்ணை தேடுறான், பெண் ஆணை தேடுறான். காம லோபாதிபிர் மலைகி. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக பேராசை கொண்டவனாக உழைக்கின்றான். இப்படிதான் நம்ம படிப்படியா இந்த அகங்காரம் மமகாரங்கள் ஒரு குழந்தைக்கு வளர்தான். அகம் மமா அபிமானோத்தகி காம லோபாதிபிர் மலைகி. இப்படி வளர வளர சின்ன வயசுல எந்த அளவுக்கு கிருஷ்ண கதைகளை கேட்டோமோ, சுலபமா பகவானை நம்பணுமோ, பக்தியில நம்பணுமோ, ருசியா இருந்ததோ, இன்னைக்கு அறிவு வளர வளர நம்ம என்ன ஆனோம், பகவான் விட்டு தூரக்க போயிட்டோம். இப்படிலாம் ஒரு கதை நடந்திருக்கோமா, கிருஷ்ண கதைலாம், ராமர் கதைலாம். இது ஏதோ ஒரு புராணங்கள், ஏதோ ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சின்ன வயசுல அவ்வளோ ஆசையா கதை கேட்டவங்க, பீமன் கதை, அது ஆஞ்சநேயருடைய கதை, அந்த ராமாயணம் மகாபாரதம் கதைகள்லாம் கேட்டு அவ்வளோ ஆசையா நம்பிக்கையோடு கேட்டவங்க, அதில் ருசிச்சவங்க இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா? அதில் ஏதோ அறியாமல் கேட்டேன். அந்த அறியாமல் கேட்கும் போதால இன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு பிக்கல் புடுங்கல் அவஸ்தைப்படுற பெரிய பாரத சுமை, குடும்ப சுமையை சுமந்துண்டு. ஏன்னா அதில் நம்பிக்கை இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு அந்த கிருஷ்ண கதையில உள்ள நம்பிக்கை போயிடுச்சு.
அது கிருஷ்ண கதை நம்பிக்கை குழந்தையா இருக்கும் போது நம்பினதுனால அவளுக்கு குதூகலமாக அந்த கிருஷ்ண கதை இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லிட்டியா, 2 கதை சொல்லுப்பா, 3 கதை சொல்லுப்பா அப்படின்னு அப்பா அம்மாவை தொல்லை பண்ணி கதைகளை கேட்டு நிறைய கதைகளை கேட்டு அதில் அவ்வளோ சௌக்கியத்தை அனுபவிச்சேன். தூங்கும் போது கதை சொல்லி தூங்க வச்சார் அப்பா. அன்னைக்கு இருந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு எங்க போச்சு? அப்ப அந்த போதனையை வதம் பண்ணது, திருநாவர்த்தனை வதம் பண்ணது, கம்சனை வதம் பண்ணதுலாம் அன்னைக்கு நம்பினியே, நீ நம்ப மாட்டேன்றியே. ஏன்னா மலம் அந்த அழுக்கு உள்ள ஏறி போச்சு. அந்த கிருஷ்ண பக்தியை மறைக்கக்கூடிய அழுக்கானது அந்த அகங்காரம், அமகாரம், காமம், லோபம், குரோதம் அப்படி ஒன்னொன்னா படிப்படியா உள்ள ஏறி போச்சு. குழந்தையில கள்ளங்கபடம் இல்லாத அறியாத வயசுல இருந்த அந்த மனப்பான்மை இன்னைக்கு பெரிய வயசுல 25 வயசுல அந்த மனப்பான்மை சுத்தமா அடியோட போயிடுச்சு. 5 வயசுல அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த மனசு இன்னைக்கு எங்க போச்சுன்னா மலம் ஏறி போச்சு. ஏன்னா உலகத்தில் உள்ள சங்கத்தினால கெட்டு போச்சு. அது உறவினருடைய சங்கத்தினாலேயோ, ஸ்திரீகளுடைய சங்கத்தினாலேயோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சகவாசத்தினாலேயோ மனசில் அழுக்கு ஏறி போச்சு. அந்த அழுக்கு ஏறி போனதுனால தான் பகவான் விட்டு தூரக்க விலகிட்டான். இப்போ ஆராய்ச்சி பண்ணுறான், தெய்வம்லாம் ஒன்று இருக்கா இல்லையா, அது எப்படி நம்புறது? சில பேர் நாஸ்திகனாவே போயிட்டான். சின்ன வயசுல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட கிருஷ்ண கதையை கேட்டானோ அந்த அளவுக்கு பெரியவனான பிறகு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையும். அப்ப என்ன காரணம்? என்ன அந்த அளவுக்கு மனசுல அழுக்கேறி போச்சுன்னு அர்த்தம். அகம் மமா அபிமானோத்தகி காமலோபா திபிர்மலைகி. அப்போ வீதம் யதா மன சுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். எப்போ இந்த மனம் சமநிலை அடைகிறதோ அப்போதான் இது சுகம் துக்கம்ன்றது தெரியாது. அந்த மன சமநிலையில் தான் அந்த சுகம் துக்கம்ன்றது இல்லாமல் போயிடுமா, அதுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போக முடியும். அது என்ன வழி அப்படின்னா, அதுக்கு யுஜ்யமானியா பக்தியா பகவத் அகிலாத்மனி சதுஷ அஸ்தி சிவபந்தா யோகினாம் பிரம்மசித்தையே. இந்த ஒரு மனுஷனுக்கு பிரம்மசித்தி அப்படிப்பட்ட பக்தியை விட ஒரு மங்களகரமான பாதை உலகத்துல எதுவும் கிடையாது. இந்த ஞானத்தை அடையறதுக்கு, இந்த சுகதுக்கத்தை துறக்கிறதுக்கு, இந்த அஜ்ஞானத்தை போகிறதுக்கு, இந்த அகங்காரம் மமகாரத்தை ஒழிக்கிறதுக்கு பக்தியை விட ஒரு மங்களகரமான பாதை கிடையாதான். இன்னும் யுஜ்யமானியா பக்தியா பகவத் அகிலாத்மனி சதுஷோ அஸ்தி சிவபந்தா. சகல ஜீவராசிகளுக்குள் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானத்துல செலுத்தக்கூடிய பக்தியை தவிர அதுக்கு சமமாக மங்களகரமான பாதை உலகத்துல எதுவுமே கிடையாது. யோகிகளே அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணி, ஞானிகளை ஞான விசாரம் பண்ணி அதுல ஃபெயிலர் ஆகி போய் கடைசியில் பக்திக்கு தான் வராங்களாம். அந்த பக்திக்கு பக்தியை பயிற்சி பண்ண பிறகுதான் அவர்கள் பிரம்மசித்தி அடைகிறாங்களாம். எல்லாம் பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மசித்தி அடையனாவே பக்தி பண்ணணும். யோகி நாம் பிரம்மசித்தையே இதுல சொல்லியிருக்கு. அப்போ சம்சாரிகள்லாம் கண்டிப்பா பக்தி தானே பண்ணி ஆகணும். பக்தியினால்தான் மனசை பரிசுத்தப்படுத்த முடியும், இந்த அகங்கார மாமகாரத்தை போக்க முடியும் அப்படின்னு சொல்றார். பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மன கவையோ விதுகோ செய்யேவ சாதுஷ கிருதோ மோக்ஷத்வாரம் அபாவிருதம். ஒரு கயிறை பயன்படுத்த அது ஜரை அடையும். அதனால அது தேஞ்சு போயிடும் அந்த கயிறு. ஆனா ஒரு கயிறு தேயாத கயிறு ஒன்று இருக்குதான், அதுதான் பாசம் என்ற கயிறு. ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்துல இருக்க ஒரு அம்மா 20 வருஷமா புள்ளைய வளர்க்குறான். அந்த புள்ள பெரிய புள்ளி ஆயிட்டான். எப்படா 20 வருஷமா உன்னை பார்த்துருக்குறேன், எங்கன்னா போய் ஒரு 10 வருஷம் எங்கன்னா இருந்துட்டு வாடா, உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்றாள் ஒரு தாய்காரி. ஆஹா, முதல் நாள் வேலைக்கு போனா எப்போ வீட்டுக்கு வருவான்னு அந்த அம்மா வழி மேல வெடி வச்சு காத்துன்னு இருக்கான். இப்பதான் வேலைக்கு போயிடறான், படிச்சுட்டு வேலைக்கு போறான் முதல் நாள் அப்படின்ட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வெளியே போறதும் வரதுமா இருப்பான். அந்த எப்படி வேலைலாம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, அவனுக்கு அனுகூலமா இருந்ததா அப்படின்னு விசாரிக்கிறான். அந்த பிள்ளைக்கு எல்லாமே ஏற்பாடு, நல்லா சாப்பாடுலாம் செய்து வச்சு நல்லா சந்தோஷப்படுத்துறா ஒரு தாய்காரி. ஒரு நாள் அந்த பையனை பார்க்காம இருக்க முடியல. 20 வருஷம் பார்த்த புள்ள தானே திரும்பி என்ன பார்க்கறது இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் பாசம் அதிகரிக்குதே தவிர அந்த கயிறு வழுக்குதே தவிர அந்த கயிறானது தேய மாட்டேங்குது. அது மாதிரி அதான் பிரசங்கம் அஜரம் பாசம், ஜரையடையாத பாசம் ஆயிடுச்சு. இது குடும்பத்துல வைக்கிறக்கூடிய பட்டுதல். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணைப்பு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மனைவி இல்லைன்னா கை உடைஞ்சு போய் எது எங்க இருக்குன்னு தெரியாம, சமையல் செய்து தெரியாம எதுவும் சொல்ல கை காலெல்லாம் சுட்டுக்குன்னு கஷ்டப்படுறாரு இல்லையா ஒரு கணவர். மனைவி இருந்தா தானே எல்லாமே. அப்போ அவர் இருந்தால் தான் சந்தோஷம்.
அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பாசபந்தங்கள்லேருந்து நம்மளுக்கு பட்டுதல் விடுதான்னு கேட்டால் பட்டுதல் அதிகரிக்குது. எல்லா பாசங்களும் அப்பா மேலே, அப்பாவுக்கு புள்ள மேலே உள்ள பாசம், பிள்ளைக்கு அப்பா மேலே உள்ள பாசம், இது அப்போ இது ஜரையடையாத பாசம். அப்போ இது வெட்டி அறியறதுக்கு என்ன வழி, இந்த பந்த பாசங்களை விடுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, பகவானிடத்துல அதை அப்படியே திருப்பிட்டோம்னா, அந்த பாசத்தை பகவான் அம்மா அப்பாவை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, பகவானை வாத்சல்ய பாத்திர குழந்தையா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பட்டுதல் தளர்ந்துடுமா. நீ இந்த பாசத்தை விடுன்னு சொன்னா விட முடியுமா என்ன? தேகத்தில் உள்ள அபிமானமே விட முடியல. அப்ப அப்பா அம்மா உள்ள மேல உள்ள பாசம்லாம் எப்படி விட முடியும்? அதான் சொல்றாரு, பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மனகா கவையோ விதுகு. அதனால இந்த பந்தப்படுத்தக்கூடிய பாசம் இது வேணாம். ஏன்னா இதே பாசம் இதே அன்பானது யார் இடத்துல செலுத்தணும்? மகான்களிடத்துல நம்ம செலுத்தணும் சொன்னா அது மோட்ச வாயில திறந்து வச்சிடுமா. இந்த பந்த பாசங்கள் சரீர பந்துக்கள் மேல உள்ள பாசம் வச்சா நரக வாயில் திறந்து வச்சிடும். ஆனா மகான் இடத்துல பாசம் வச்சா மோட்சத்வாரம் அபாவிரதம், மோட்ச வாயில திறந்து வச்சிடுமா. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட வாசல் திறந்து பரமபாத வாசல் காமிக்கிறாங்க இல்லையா, அதுதான் சாதுக்கள் காண்பிக்கிறாங்க நமக்கு அர்ச்சகர்கள். அவளும் மகான்கள் சங்கமிக்கும் பொழுது நமக்கு மோட்ச வாயில திறந்து வச்சுடுவாங்களாம். அதான் சொல்ல சத் சங்கத்துல அந்த பாசம் ஏற்படணும் அப்படின்றாரு. ஏஷ சாதுஷு குருதோல் மோட்சத்வாரம். அவர் சாதுக்கள், அப்படிப்பட்ட கிருஷ்ண கதைகளை பேசுபவர்கள் பகவத் பக்தரிடத்துல பட்டுதல் வைக்கணுமா. அது சரியா, அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த சாதுக்கள் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது சத்தியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது இன்னைக்கு இஸ்கான்லேயே நான் போய் ஏமாந்துருக்கேன். சில துஷ்டரிடத்துலாம் போய் சாதுக்கள் பெரிய சீனியர் டிவோட்டி அப்படின்னு நினச்சிட்டு பெரம்பூர்லாம் போய் நான் ஏமாந்துருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன், பெரம்பூரில் ஒரு இஸ்கான் கோயில் இருக்குது. போய் ஏமாந்து அவளுடைய தீய குணம், அவங்களுடைய குணங்களை பார்த்தா அப்பா 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 பாப்பா இவெல்லாம் சாதுக்களாக இருப்பாங்கன்னு நினச்சா அது பிறகு அங்கே பழக தான் தெரியுது இவ்வளோ கல்மஷம் இருக்குன்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சத் சங்கன்றது இதில் சொல்கிற மாதிரி சாதுக்களாக இருக்கிறாங்களா பார்த்து பழகணும். இல்லைன்னா மனசை அவரெல்லாம் மனசை புண்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பெரம்பூரில் போய் நான் அப்படி என் மனசை புண்படுத்தின்னு வந்திருக்கேன் இஸ்கானில். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் எல்லாரையும் சாதுக்களாக ஏற்றுக்க முடியாது. சாதுக்களோட மட்டும்தான் பழகணும். அந்த சாதுக்கள், அதனால தான் இதெல்லாம் ஜாக்கிரதையாக கபில வாசுதேவர் சொல்கிறாரு. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க பெரிய சீனியர் டிவோட்டியாக இருக்கலாம், ரொம்ப வருஷமாக பகவானுக்கு சேவைகள் செய்யக்கூடியலாம். ஆனால் நம்ம போனால் நம்மளுக்கு அனுகூலம், நம்ம பக்தி வளர்க்கக்கூடிய இடமா இல்லாமல் நம்ம மனசை புண்படுத்தக்கூடிய இடமா தான் என்ன பண்ணுவேன்? நீ போனது வேஸ்ட் இல்லையா? ஜாக்கிரதையாக பழகணும். அதனால் யார் சாதுக்கள்னா திதிக்ஷவகா, எந்த சிரமங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, கருணை காட்டக்கூடியவர்கள். அந்த கருணையை இருதயம் வறண்டு போன நெஞ்சு உடையவர்களாக இருந்தா ஒரு சாதாரண பிரசாதத்துக்கு கூட கணக்கு பார்ப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நான் பிளேட்டில் பிரசாதம் கொடுப்போம், உங்களெலாம் தொன்ன பிரசாதம் தான். இப்படியாப்பட்ட அதான் சொல்கிறேனே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பழகும்போது. இவரெல்லாம் அந்த குணமே இருக்க மாட்டாங்க. சில பேர்த்துல பகவத் சேவை தான் செய்கிறாங்க. ஆனால் பார்த்தா அது என்னமோ தெரியல, அதிசயமாக இருக்குது. அவரிடத்துல பார்த்தா இந்த திதிக்ஷவையும் இல்லையே, கருணை குணமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாதிரி, அதாவது என்ன சொல்றது, ஒரு கருமித்தனமாக நடந்துக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த மனசை புண்படுத்துறாங்க. வேற ஒரு மாதிரி மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. பக்தரெல்லாம் ஒரு கலகலப்பாக இருக்கணும். யார் என்ன கேட்டாலும் சொல்றதுக்கு தயாராக இருக்கணும். பக்தியில் ஆர்வமுடையவர்களாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். தூங்க மூஞ்சியா இருக்கக்கூடாது. அது தூங்க மூஞ்சி டிவோட்டியா இருக்காரு. அவர் பார்த்தா பெரம்பூரில் அவர் உபன்யாசம் பண்ணும்போதே பார்த்தா தூங்கி வழிவார். அப்படியே பாவதம் சொல்லும் போதே ஊன்னுவார். மூஞ்சி பார்த்தா அப்படியே என்ன சுண்டக மாதிரி சுருங்கி போய். அதான் சொல்றேனே, அவங்க இடத்துல பேசுறதுக்கு பயமா இருக்கும். அது மாதிரி சத்சங்கத்துல, அது மாதிரி சத்சங்கன்ற பேரால அது மாதிரி இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், நம்ம சின்னாபின்னம் ஆயிடும். அதனாலதான் இது ரொம்ப, ஏன் இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, இந்த இடத்துல கபில வாசுதேவர் அப்படி சொல்றாரு. புரிஞ்சுக்குங்க, சாதுக்கள் யாருன்னா நம்மளுக்கு அனுகூலமா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். நம்ம எது வேணாலும் கேட்டுக்கலாம், பக்தியில சந்தேகம் இருந்தா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். அப்படிப்பட்டவர்களோட தான் நீ பக்தியை வளர்த்துக்க முடியும். இல்லைன்னா இருக்கிற பக்தியும் போயிடும். அது மூஞ்ச காட்டக்கூடியவர்களா இருந்தா, சுடுசுன்னு அப்படியே ஒரு மூஞ்ச காட்டுறவங்களா இருந்தா, நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலே ஒரு மாதிரி அந்த பதிலே பார்த்தா மறுபடியும் கேட்கக்கூடாது அப்படின்ற, ஐயோ இவங்களை கேட்கக்கூடாதாப்பா,
இங்கே வர பதிலே வந்து கடினமாக வருது பதில் அப்படின்னு இருந்தா கேட்கறதுக்கு என்ன வருமா? நான் அந்த அளவுக்கு பட்டிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். இவ்வளோ வேதனைகளும் பட்டிருக்கேன். ஒரு கேள்வியோடு கேட்க முடியாது. அப்படி கேட்டால் ஒரு குதர்க்கமாக வரும் பதில். நாம் சாதாரணமான கேள்வி கேட்டால் கூட குதர்க்கமாக பதில் வந்தால் நம்ம எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? நம்ம நீ சரியில்லை, அது ஒரு மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி ஆட்களோடத்துல பழகம் வச்சுக்கூடாது. பக்த சங்கம்னா உண்மையான பக்த சங்கமாக இருக்கணும். அவர்கள் வந்து இலகிய மனம் படைத்தவர்களாக இருக்கணும், கருணை உள்ளவர்களாக இருக்கணும், திதிக்ஷவாக ஒரு புன்சிரிப்போடு பேசணும், ஒரு அன்போட தோல் மேல் கைப்பட்டு பேசினாதான் அவங்களிடத்துல போய் நம்ம எல்லாம் பேச முடியும். பக்தியை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். அவரிடத்துல பகவான் விஷயத்தை பற்றி கேட்க முடியும். அவங்க கிட்டவே அவங்க பார்த்தாவே பயப்படுறவங்களா இருந்தா, பயமுறுத்தக்கூடியவர்களா இருந்தா, அப்படியே மூஞ்சி பார்த்தா சுருங்கி வச்சு நம்ம எதனா கேள்வி கேட்டால் பதில் வந்து ஒரு குதர்க்கமான பதில், அதாவது நான் எப்படின்னா ஒரு அடாவடியான பதில் வரும். எப்படி சொல்றது, ஒரு முரட்டுத்தனமான பதில் வரும். அப்போ அவங்களுக்கு கேட்கறதுக்கே நம்ம என்னன்னா பக்தர்கள் தானே இவங்க அப்படின்ற எண்ணம் வந்துடும் எனக்கு. நான் இப்படி பேசுகிறேன், நம்ம பக்தி விஷயமா கேள்வி கேட்டால் பக்தர்கள் மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக பதில் சொல்கிறாங்களே ஒரு மாதிரி. ஆஹா, இவரிடத்துல நம்ம இனிமேல் எதுவுமே கேட்கக்கூடாதாப்பா அப்படின்ட்டு ஒதுங்கி வந்துடுவேன். அது மாதிரி ஆசாமிகள் இடத்துல போய் மாட்டிக்க போறீங்கிறதுக்காக தான், அது மாதிரி ஆசாமிகளுக்கு போய் நம்ம மாட்டிக்க போறதுக்காக தான் கபில வாசுதேவர் ஜாக்கிரதையா பழகணும். சாதுக்கள் யாருன்னா கருப்பா இருப்பாங்களா, சிவப்பா இருப்பாங்களா, நெட்டியா இருப்பாங்களா, குட்டியா இருப்பாங்களா, ஆனா பெண்ணா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர்களிடத்துல இந்த குணங்கள் இருக்கதா பாருங்க, அப்படி இருந்தா பழகுங்க. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய அன்புள்ளவர்களாக கருணை உள்ளவர்களாக இருக்கிறாங்களா பாருங்க. அவங்க இடத்துல போனா உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், உங்க பக்தியினுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் கிடைக்கும். நீங்க யாராவது ஏடாகுடமான ஆள்கள் போய் மாட்டிக்கினீங்கன்னா சிக்கி சின்ன பண்ண அடைவீங்க. அவர்களும் பக்தர்கள் வேஷம் போடுவாங்க, அவங்களும் பார்த்தா பக்தி எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களும் எல்லா சேவை செய்யல எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் பக்தர்களா இருக்க மாட்டாங்க. குணங்கள்ல பார்த்தா, பழகி பார்த்தா தெரியும். அவரிடத்துல வந்து என்னன்னா சல்லி எவ்வளவுதான், அதான் சொல்லுவாங்களே, எவ்வளவுதான் நார் உரிச்சாலும் இந்த கொஞ்சம் கூட அது ஒட்டாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி என்ன சொல்லுவாங்களே, என்னது கல்லுல தேங்காய் உரிக்கிற கதை, அது மாதிரி கதை. இவங்க இடத்துல வந்து ஒரு கருணையும் கிடைக்காது, நம்மளுக்கு பக்தியில முன்னேற்றம் அடைய முடியாது. அது மாதிரி ஆசாமல் இடத்துல பழகாம இருக்கணும். அதனால பக்தர்கள் எப்படி இருக்கணும்னா இங்க சொல்றார், திதிக்ஷவஹா காருணிகா சுஹ்ருதா சர்வதேகினாம். அதுதான் மெயின். நலன் விரும்பிகளா இருக்கணும். அவர்கள் நம்மள என்ன வேணா பேசட்டும், நாம அவங்களுக்கு நல்லதே விரும்பணும், அவர்கள் நல்ல வழிக்கு வரணும், நம்ம பக்தியில முன்னேற்றம் அடையணும். அவர்கள் இப்போ நாமெல்லாம் கோச்சிக்கிட்டா கூட அந்த குருஸ்தானத்துல இருக்கிற அந்த சீனியர் டியூட்டின்னு சொல்றாங்க இல்லையா, பெரம்பூர்ல நான் சொல்ல இல்லையா சீனியர் டியூட்டி, அது மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்க தான் பொறுத்துன்னு போகணும். அவர்கள் நம்ம இடத்துல கருணை கடை தோல் மேல் கை போட்டு அன்பா பேசி நம்மளை பக்திக்கு வர வைக்கணும், நம்மளை சமாதானப்படுத்தணும். ஆனா நம்ம வந்து அவங்கள நாம தாழ்ந்து போனா கூட அவர்கள் மூட்டுத்தனமா பேசுறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நேருக்கு எதிர்மாறா இருக்குது, ஆப்போசிட்டா இருக்குது. இங்க சொல்ற குணங்களுக்கு நேருக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அப்படிப்பட்ட பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது, நாம தான் பொறுத்துன்னு போனோம் அவங்க சொல்றதை. அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இவர்கள் எப்படி சாதுக்கள் நம்ம ஏற்றுக்க முடியும்? ஆனா சாதுக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி ஏதோ ஒரு சில நம்மளுக்கு துரதிருஷ்டம் இருந்தா இது ஒரு இடத்துல போய் மாட்டிப்போம். இது போல துஷ்டர்கள் சில பேர் இருக்காங்க, யாரோ சில பேர், அதை விட்டுருங்க. ஆனா நிறைய பேர் சாதுக்கள் இருக்கிறாங்க. சாதுக்கள் இல்லையான்னா, சாதுக்கள் இல்லாம உலகம் செழிக்காது, மழை பெய்யாது. கண்டிப்பா சாதுக்கள் இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு பகவானா, அதான் பகவத் அனுக்கிரகம் இருந்தாதான் பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத் சங்கமும் லபதே. சத் சங்கம் மட்டும் பகவான் அனுக்கிரகத்துல தான் கிடைக்குமா, நாமளா தேடினா கிடைக்காது. நாம தேடினா துஷ்ட சங்கத்துல போய் சத் சங்கம்னு சொல்லிட்டு போய் ஏமாந்து போய் மாட்டிப்போம். மாட்டிக்கின்னு சின்ன பண்ணுவோம், கால விரயமாயிடும். ஆனா பகவான் நினைச்சானா ஒரு சத் சங்கத்தை காட்டி கொடுப்பான். ஆனா அப்போ சாதுக்கள் இருக்கிறாங்க நிச்சயமா, அன்பா பழகக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அதை சொல்றாரு, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், நம்ம இடத்துல கருணை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், சுகரதகா நலன் விரும்பிகளாக இருப்பார்கள். பக்தி விஷயம் சொல்லலாமா, மேலும் மேலும் கிருஷ்ண பக்தி அவனுக்குள்ள வளர்க்கலாமா, கிருஷ்ண விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் உண்டு பண்ணலாமா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிருஷ்ண கதைகளை சொல்லுவாங்க. சுகரதகா சர்வதேகினா, நமக்கு மட்டும் இல்லை, ஒரு எறும்பு கூட அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, ஒரு பர்ச்சேஸ் அப்படி போட்டு விட்டுருவாங்க, அவைகள் கூட உணவு உண்ணட்டும். ஒரு நாய் பணிக்கு கூட அவர்கள் உணவு அளிப்பார்கள். அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு உணவளிக்க மாட்டானா? ஆமா, பெரம்பூர்ல பார்த்து ஒரு தொன்ன பிரசவம் பசின்னு வந்தவளுக்கு இல்லைன்ட்டான், சாப்பாடு இல்லை.
ஆனால் மேலே போனால் ஃபுல் கட்டு கட்டுறாங்க. மெத்தி மேலே போனால் இவர்கள் சீனியர் டிவோட்டிஸ் மொத்த பேரும் ஒன்றா உட்காந்து நல்லா ஃபுல் கட்டு கட்டுறாங்க, நல்லா தட்டாக சாப்பிட்றாங்க. ஆனால் கீழே ஒருத்தர் பசின்னு வந்து நிற்கிறாரு, அவர் தொன பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. பசிங்க ஏதாவது சாப்பிட்றாங்க, இல்லை இதான் தொன பிரசாதம் தான், அவள் தான் அவங்களுக்கு அவள் தான். அப்படின்னா என்ன இது? ஒரு பசின்னு ஒரு ஏழைப்பட்ட வந்தா நீங்கள் மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, உங்கள் வீட்டு காசுலேயே சாப்பிட்றீங்க, டொனேஷன் காசில் சாப்பிட்றீங்க. ஒரு கோயிலில் பெரம்பூர் இஸ்கான் கோயிலில் ஃபுல் வெட்டுறீங்க, ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. ஆனால் பார்த்தா ஒரு ஏழைப்பட்டம் வந்தா பசின்னு வந்தா அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னு அனுப்புறீங்க. இதுவா ஒரு புத்தி? அதே மாதிரி இருந்தால் கேள்வி கேட்டால் குதர்க்கமாக பதில் சொல்றது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு கைட் பண்ணுறது கிடையாது, ஒரு நல்ல விஷயம் எடுத்து சொல்லி கொடுக்க கிடையாது. அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு தான் நல்லா பேசுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கணும். ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருந்தால், ஒரு இது மாதிரி இருந்தால், ஒரு புது டிவோட்டேஷன் அவங்களாம் அதெல்லாம் கிடையாது. சும்மா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு தோல் மேல் கை போட்டு அன்பா அதான் சகஜமாக சௌஹൃதா, அந்த சுகிருதனா இருக்கணும். சுகிருதன்னா நலன் விரும்பியா அப்படிப்பட்ட சௌஹൃதமா சுலபமாக பழகக்கூடியவர்களாக இருக்கும். உங்களே எதோன்னா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஐயோ இவரா அப்பா பச்சை மிளகா மாதிரி அப்படின்னு பயப்படக்கூடாது. நான் பார்த்தா நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன் அதனால யாருக்கு லாபம்? அது ஸ்ட்ரிக்ட் இல்லை, யாருக்கும் பிடிக்காதனும். அதனால அப்படியேப்பட்ட ஆட்களோட பழகாம இருக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். யாரோ 1-2 இது மாதிரி இருக்கும், திருஷ்டி மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல பக்தர்களாக பார்த்து தேடி போய் அவரிடத்துல பழகி பக்தியை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாரோட சகஜமா பழகக்கூடியவர்களாக இருக்கணும். சாதுக்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க. அவரிடத்துல பணம் இருந்தால் கூட அதை காண்பிச்சிக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட சாதுக்களத்துல பழகிறது தான் பெஸ்ட். அது ஆண்களோ பெண்களோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்கள் இடத்துலயே அது போல இருக்கிறாங்க, ஆண்களத்துலயும் அப்படி இருக்காங்க. அவங்களும் பக்தர்கள் நினைச்சுன்னு போய் பழகிடும். அவர்களை பார்த்தா சிறிது முகத்து மூஞ்சை காட்டுவாங்க. அப்படிதான் இங்க பெரம்பூர்ல காட்டுறாங்க. அது மாதிரிலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பார்த்து பழகணும். அதனால சொல்ல திதிக்ஷபக காருணிகாக சுஹൃத சர்வதேகினாம் அஜாத சத்ரவகா சாந்தாக சாதவகா சாது பூஷணாக. இந்த சாதுக்கள் சாது தன்மைகளையே பூஷணமாக கொண்டவர்கள். பிறந்த இதுவரைக்கும் யாரையும் சத்ருவாக எதிரி அவன் பிடிக்காதவன் அப்படியே நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறவன் சாது கிடையாது. அதனால நம்ம பார்த்து பழகணும். சாதுக்கள் யாருன்னா இந்த குணங்கள்லாம் பர்ஃபெக்டா யாரிடத்துல இருக்கோ அவர்களை சாதுக்கள் என்று தெரிந்து கொள். அவர்களை தவிர வேற யாருக்கெல்லாம் பேசவே பேசாதீங்க. பழகினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சாதுத்தன்மையும் போயிடும். அப்போ அவர்கள் அழகா இருப்பாங்களா, ஒல்லியா இருப்பாங்களா, நெட்டியா இருப்பாங்க, குட்டிங்களா, அவங்க அழகா இருக்க மாட்டாங்க. அழகா இருப்பாங்க, அழகா இருந்தாலும் அழகா நம்மளுக்கு அது தேவையில்லை. இந்த குணங்கள் இருக்கா அவர்கள் சாதுக்கள், இந்த குணங்கள் இல்லையா அவர்கள் அசாதுக்கள். அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து நேரணும். தெளிவா சொல்றேன் நான். சில பேர் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்றேன். ஏன்னா நான் ஏமாந்த மாதிரி எல்லாரும் ஏமாறக்கூடாது இல்லையா? எங்களுக்கு கதை கேட்கறவங்க யாரும் ஏமாறக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணுமே, அதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். சுஹൃதஹா சர்வதேகினாம், எல்லாருக்கும் நலன் விரும்பியா இருக்கணுமா, அதான் சாதுக்களுடைய லட்சணமா. எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும், எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய கருணை உள்ளவர்களாக இருக்கணும். அஜாத சத்ரவகா, பிறந்தவர் யாரையும் சத்ருவா நினைக்காதவர்களாக, எவ்வளவு சிரமங்களை வந்தாலும் பொறுத்து கொண்டு எல்லாத்துக்கும் சாந்தமான பதில் சொல்லக்கூடியவர்களாக, சாந்த சித்தமுடையவர்களாக இருக்கணும். சாதுக்களா இருக்கணும். பிற துக்கத்தை கண்டு பொறுக்க முடியாம அவர்கள் துக்கத்தை உடனே அவர்களுடைய பசியை போக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் சாதவகா சாது பூஷணாக, அந்த சாது தன்மையே பூஷணமாக கொண்டவர்களாக இருக்கணும். இதுதான் சாது லட்சணம். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா விடாதீங்க, அப்படிப்பட்ட சாதுக்களை விடாதீங்க. அவங்களுக்கு அடிமையா கூட நம்ம உடம்ப செருப்பா உழைக்கலாம், செருப்பா தேய்க்கலாம், அவங்களுக்கு செருப்பா தச்சு போடலாம் அவங்களுக்காக. அப்படிப்பட்ட சாதுக்கள் இருந்தா கெட்டியா பிடிச்சிக்கணும். சரி, இந்த சாது லட்சணங்கள் இல்லை, எப்பொழுதும் கிருஷ்ண கதையை பேசின்னு இருக்கிறான், எப்போதும் அனன்ய பாவத்தோட கிருஷ்ண பிரேமிலே முழுகிறானா, அவர்கள் இந்த குணங்கள்லாம் இல்லைப்பா. ஒண்ணு, இந்த குணங்கள் பூர்ணமா கொண்டவர்கள் சாதுக்கள். இந்த 2 விஷயத்தையும் நான் பார்க்கலாங்க பெரம்பூர்ல, இந்த ஸ்கான்ல இந்த 2 விஷயத்தையும் பார்க்கல. இந்த சாது குணங்கள் சாது பூஷணகா, இந்த சாது பூஷணங்களாகிய இந்த குணங்களையும் நான் பார்க்கல. அனன்ய பக்தியார் எப்போ கிருஷ்ணனை பத்தி பேசுற அந்த பாவத்தையும் நான் பார்க்கல. அந்த பாவத கிளாஸ் மட்டும்தான் கிருஷ்ணனை பத்தி பேசுவாங்க. அப்புறம் பார்த்தா கிருஷ்ணனை பத்தி கேட்டா அதெல்லாம் வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எங்கேயோ போயிடுவாங்க. அதுதான். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, மை அனன்யபாவேன பக்திம் குருவந்தி ஏ திருடமாக எப்பொழுதும் என் பக்தியில கிருஷ்ண கதையை பேசணும்னா அப்படியே ஆவாவா துடிக்கிறவங்க. கிருஷ்ண கதையா வா, நான் சொல்றேன் வா அப்படின்னு ஆசையா இருக்கணும். அப்படி நான் சொல்லிக்கிறேன், உனக்கு யாருன்னா சொல்லிட்டு கிடைப்பாங்களா, நான் ஏங்கி நின்றேன், நல்ல காலம் நீ கிடைச்சிட்ட, நான் ஒரு பைத்தியம் நீ ஒரு பைத்தியம், அப்படிதான் இருக்கணும். பக்தி திருடமா இருக்கணும்.
அங்க இங்க பதம் இருக்குப்பா, திருடமா. அப்படி திருடமாக கிருஷ்ண பக்தியில அந்யோன்யதா பாகவதா பிரசச்ச, அந்யோன்யமா பாகவதலுக்குள்ள அப்படி கிருஷ்ண கதைகளை பேசி ஆனந்தப்படுவாங்களாம். நைகாத்மதாம் மே ஸ்பர்கயந்தி கே சித்து, அவர்கள் நைகாத்மதாம், அவர்கள் பகவானோட ஐக்கியமாக மோட்சத்தை கூட விரும்ப மாட்டாங்களாம். அவங்க பகவானோட ஐக்கியமாகிற மோட்சத்தை கூட விரும்ப மாட்டாங்களாம். நைகாத்மதாமே ஸ்பர்கயந்தி கே சித்து மத்பாத சேவாரதி மதிஹாஹா யோ அந்யோன்யதோ பாகவதா பிரசஜ்ஜ சபா ஜெயந்தி மம பௌருஷாணி. எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய பெருமைகளை மம பௌருஷமாகட்டு கபில வாசுதேவர் தேவகதி அம்மாடத்தில் சொல்றார். என்னுடைய வீரிய விதிய பராக்கிரமங்களை, ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம், அப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம் போன்ற கதைகளை பேசி பேசி ஆனந்தப்படுறாங்க இல்லையா, அந்த மைய அனன்ய பாவேன, அப்படிப்பட்ட என்னுடைய பாவத்தில் இருக்கிறாங்க பத்தியா, அவர்களுக்குள்ள நல்ல குணம் தீய குணம் பார்க்காத, இதை விட சிறந்த நல்ல குணம் ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண கதைகளை பேசுறதை விட சிறந்த குணங்கள் ஒரு மனுஷன் மற்ற குணங்களை பார்க்க வேண்டியதே இல்லை. இதான் ஹைலைட். மற்ற குணங்கள் இருந்தாலும் கிருஷ்ண பக்தி இல்லைன்னா பிரயோஜனப்படாது. நீ திதீட்ச பொறுமை இருக்கு, கருணை இருக்கு, எல்லாமே இருக்கு, யாரையும் சத்ருவன் நினைக்கல, எல்லாம் இருக்கு. ஆனா கிருஷ்ண பக்தி இல்லைன்னா பிரயோஜனப்படாது. ஆனா கிருஷ்ண பக்தி இருந்துச்சு, இந்த குணங்கள்லாம் அவ்வளவு பொறுமை இல்லை, கோபம், ஆனா எப்பத்தாலும் கிருஷ்ண கதையை பேசினதானா, அப்படிப்பட்டவர்களை விடாப்பிடியா பிடிச்சிக்கோ. அவர்கள் சங்க தோஷ ஹராஹிதே, துஷ்ட சங்கத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கி விடக்கூடியவர்களாம். அந்த சங்கம் வேணும்ட்டு பகவான்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. ஏதே சாதவ சாத்வே சர்வசங்க விவர்ஜிதாக சங்கஸ்தேஷு அதுதே பிரார்த்தியா சங்கதோஷ ஹராஹிதே. அந்த சங்கம் வேணும், அந்த சங்கம் வேணும். அப்படியே சத்சங்கத்தை கொடு, அந்த பகவானுடைய கதைகளை பேசுகின்ற அந்த சத்சங்கத்தை கொடுன்ட்டு பகவான்கள் நம்ம பிரார்த்தனை பண்ணணுமா. பிரார்த்தனை பண்ணி அந்த சத்சங்கத்தை எடுத்துக்கணுமா. ஏன்னா அங்கதான் பகவானுடைய பெருமைகள் நிறைய நமக்கு காதலை கிடைக்கும், சிரவணம் பண்ணலாம். அப்போ நமக்குள்ள பக்தி உண்டாகும். அப்போ தத் ஜோஷனாத்து, அந்த பக்த சங்கத்தினால சுலபமாக ஆசு தத் ஜோஷனாத் ஆசு அபவர்க்கவர்த்மனி சத்தாரதிர் பக்தி அனுக்கிரமிஷ்யதி. அந்த இடத்துல மோட்சத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய பகவானத்துல பக்தி, ஆசை, அவருக்கு பகவானத்துல நம்பிக்கை, திருட நம்பிக்கை, அது மேல பக்தி போன்ற அதெல்லாம் படிப்படியா நமக்குள்ள உண்டாயிடுமா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றங்கள் ஏற்படுமா நமக்குள்ள. கிருஷ்ண பக்தியில இந்த பிரேம அப்படியே உச்சநிலைக்கு பாவ சமாதி, அந்த பிரேம நிலை அப்படி நம்மளுக்கு உயர்ந்து ஓங்கி நிற்கும். அப்படியேப்பட்ட பக்த சங்கத்தில் எடுத்துக்கணும். இவர்கள் தான் மோட்ச மார்க்கத்தை திறந்து வைக்கக்கூடிய சத் சங்கம். அவர்கள் சண்டாளரோட கூட பாவனமாக்கிடுவாங்களாம். தத் ஜோஷனாசு அபவர்க்கவத்மனி சத்தார் எதிர்பக்தி அனுக்கிரமிஷ்யதி சதான் பிரசங்காம் மமபீத்திய சம்விதோ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயன கதாகா. ஹிருதயத்துக்கும் காதுக்கும் ரசமா இருக்கக்கூடிய என்னுடைய வீரியங்கள், என் வீர பராக்கிரமங்களை பேசி 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 ஆனந்தம் அடைபவர்கள். அப்படிப்பட்ட சத் சங்கத்தை எடுத்துக்கோ அப்படின்னு தேவகதி அம்மாவுக்கு கபில வாசுதேவர் சொல்றார். ரொம்ப ரொம்ப விசேஷம். நினைக்கிறேன் பூர்த்தி பண்ணிப்போம். அது மேல உள்ள கபில வாசுதேவருடைய உபதேசங்கள்லாம் நிறைய இருக்கு, அப்படியே பார்க்கலாம். ராம 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 ஸ்ரீராம சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அதனால் துஷ்ட சங்கத்தை தவிர்க்கணும், சத் சங்கத்தை தான் நாடணும். சத் வேஷம் போட்டவரெல்லாம் சாதுக்கள் கிடையாது, சாதுக்கள் வேஷம் போட்டவங்களாம் சாதுக்கள் கிடையாது, கோயில்ல இருக்கிறவங்களாம் சாதுக்கள் கிடையாது. இந்த குணங்கள் யார் இடத்துல பிரகாசிக்குது, உனக்கு சாதுவா இல்லையான்னு ஒரு பரீட்சை எதில் தெரியுமா பரீட்சை பண்ண முடியும்? இந்த நல்ல குணங்கள். அதே மாதிரி இந்த பகவத் கதைகளை பத்தி பேசக்கூடியவர்கள், இவர்கள் தான் சாதுக்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர இதுக்கு அப்புறம் இந்த குவாலிட்டி இந்த குணங்கள் இல்லாதவர்களை சாதுக்களா அங்கீகரிக்கவே கூடாது. அவர்களோட நம்ம பேச்சு கூட வச்சுக்கூடாது. அந்த திசைக்கே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போய் நேரணும், அந்த திசைக்கோட திரும்பி பார்க்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதனால் பகவானுடைய கதைகளை எப்பொழுதும் பேசிக்கொண்டு கேட்டா சொல்றதுக்கு ஆசையா வரக்கூடியவர்கள். அப்படி நம்ம சொல்லிக்கிறோம்னா அவர்கள் ஆசையை கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி இருக்கணும் பக்தினா. இதுல உயர்வு தாழ்வு நான் தான் சொல்லுவேன், நீ தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீ பக்தி விஷயத்தை பத்தி பேசுற, கிருஷ்ண கதையில பேசுற, நான் ஆசையா கேட்பேன். அப்படி இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒருத்தருக்கு அப்படி விட்டு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்யோன்யத்தை அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்களாம் பாகவதற்குள்ள. அப்படி கிருஷ்ண கதையில பேசி ஆனந்தப்படுவாங்களாம். இன்னும் சொல்லு போதாது, இன்னும் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீங்க சொல்லுங்க கதையை அப்படின்னுவாங்க அவங்களே. அப்ப நம்ம சொல்லும் போது அவங்க ஆசையை கேட்பாங்க. இப்படியாப்பட்ட பக்த சங்கம் தான் நமக்கு என்னைக்குமே பக்தியில மேல 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 வளர்ச்சி கொடுக்கும். முதல் பகவானத்துல திருட நம்பிக்கை உண்டாகும், அது பிறகு அந்த கதையில ஆசை உண்டாகும், அது மேல கிருஷ்ண இடத்துல எல்லையற்ற பக்தி உண்டாகும். இது அனுக்கிரமிச்சதி. இப்படி படிப்படியா நமக்குள்ள பக்தி வளருமா.
அப்படிலாம் சொல்லியிருக்காரு கபில வாசுதேவர். சதத்தை பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்ரீ ஹரே நம ஸ்ரீ கோபிகா ஜீவனஸ்மன் கோவிந்த கோவிந்தா ஜெய் ஜானகாந்த ஸ்மரன் ஜெய் ஜெய் ராம ராம सीतापति राम 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 नाम संकीर्तन की जय आंजनेय स्वामी की जय श्रीमद् भागवत भवन की जय राम 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 राम।